கண்மணி ப்ரேயர் பண்றீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிற ஆண்டவரே, எங்களை ஒரு குடும்பமாக ஒன்று கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, இதோ இந்த ஆண்டவரே, ஒவ்வொரு சாப்டரும் ஒன்னும் படிக்கும் பொழுதும் எங்களுக்கு ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தேவன் தாமே எங்களுக்கு ஒன்று கூட்டி சேர்த்து ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த இந்த கூடுகையை கொடுத்துருக்கீங்கப்பா. அண்ணன் மூலியமாவும் லூயிஸ் சார் மூலியமாவும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அது கொடான கூடி நன்றி தகப்பனே. அப்பா இதோ நரகம் படிக்கிறோம்ப்பா. நாங்க நரகத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கு எல்லாமே பயமுறுத்தி வச்சிருக்காங்க சர்ச்சில். அந்த காரியங்கள்லாம் இருக்கா இல்லையான்ற விஷயத்த அண்ணன் மூலியமா இந்த வார்த்தையின் மூலியமா நாங்க தெரிஞ்சு கொள்ள போறோம் ஏசப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு விளக்கத்தையும் தெளிவுபடுத்துறீங்களே, அதுவே பெரிய மிகப்பெரிய ஸ்லாக்கிய ஆண்டவரே. இதை நாங்க தெரிந்து கொள்ள நீங்க கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி தெரிகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. அப்பா இந்த கூடுகையில ஆண்டவரே நாங்க கற்றுக்கொள்கிற ஒரு ஒரு காரியமும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்த நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது வந்து நரகம்ன்ற டாபிக் ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு சின்ன 2 minutes ரீகேப். அதுல என்ன பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நரகம்ன்ற டாபிக் வந்து எதனால நம்ம படிக்கிறோம், இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம். எதுக்காக இந்த தலைப்பை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த தலைப்பை படிக்காம ப்ராப்பரா தெரிஞ்சுக்காதனால, இந்த தலைப்பினுடைய இதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்காதனால, படிக்காதனால தேவனுடைய தன்மைகளை பற்றியே நிறைய தவறான ஒரு புரிதல் வந்து இன்னைக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்ன தவறான புரிதல்கள் உண்டாக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுல அவருடைய தன்மையிலேயே வந்து ஒரு மாற்றான காரியங்கள் இன்னைக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால இந்த நரகம்ன்ற டாபிக் வந்து வேதாம அடிப்படையில, பாரம்பரிய அடிப்படையில இல்ல, வேதாகம் அடிப்படையில, வசனத்தின் அடிப்படையில அதை படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனம். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம நரகம்ன்ற புரிதல் என்ன வச்சிருக்கோமோ அதை ப்ராப்பரா நம்ம புரிஞ்சுக்காதனால தேவனுடைய தன்மையில நமக்கு மாறுபாடு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கல் காரியங்களை பார்த்தோம். அதாவது தேவன் வந்து அன்பில் பூரண சர்க்குணரா இருக்கிறாரு, நம்மளையுமே பூரண சர்க்குணரா இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காரு. ஆயக்காரர்கள் மாதிரி இல்லாம எல்லாரும் நேசிக்கிற மாதிரி, அதாவது ஜென்ரலா பொதுவாக ஒருத்தர் நேசிச்சாங்கன்னா இன்னொருத்தர் நேசிக்கிறாங்க, அப்படிப்பட்ட நேசம் இல்லாம நம்மளை பகைக்கிறவங்கள நேசிக்கணும், சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொல்லியிருக்கிறாரு. இதனால வந்து நீங்க இப்படி செய்யறதுனால என்னுடைய பிள்ளைகளா இருப்பீங்க, ஏன்னா என்னுடைய தன்மை அதுதான் அப்படின்ற மாதிரி தேவன் சொல்லியிருக்காருன்றத பார்த்தோம். அப்படி சொல்லியிருக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்னா, தேவன் அன்பானவர், ஆமா எல்லாம் ஒத்துக்கிறோம், ஆனா நம்மளை அப்படி செய்ய சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அப்படிதான் செய்யணும். பகைஞரை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அன்பு செலுத்தணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா அதே சமயத்துல அவரை பத்தி சொல்லும் போது, அவரை நேசிக்காதவங்க, அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவரை அறியாதவங்க, அவரை பகைக்கிறவர்கள், இவங்க எல்லாத்தையும் தேவன் என்ன செய்வாரு, அவர் வந்து நேசிப்பாரா, ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது, கிறிஸ்தவத்துல இல்ல மதத்துல அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எரியிற நெருப்புல அக்கினியில நித்திய நித்தியமாக தண்டிக்கப்படுவார்கள், அங்க அவங்க போய் சேரக்கூடிய இடம் அதுவாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் இங்க வந்து பிரச்சனையா வருது. ஏன்னா அன்புள்ள தேவன் நம்மளையே வந்து பாவத்துல விழுந்திருக்கிற இந்த மனிதனை வந்து நீங்க இப்படி செய்யறதுனால என்னுடைய பிள்ளைகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படிப்பட்டதான ஒரு பரம தகப்பன், அன்பான தேவன், பூரண சர்க்குணரா இருக்கவர் எப்படி இந்த காரியங்களை செய்ய முடியும்? அப்ப இது ரெண்டும் லாஜிக்கலா கரெக்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இதனால முக்கியமா இந்த நரகம்ன்ற டாபிக் படிக்கணும். நம்ம போறோம் இல்லைன்றதை தாண்டி நரகத்துக்கு நம்ம போயிடுவோமா, நரகத்துக்கு போக மாட்டோமா, நரகம் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து செகண்டரி. பிரைமரியா முதல் காரியம் என்னன்னா, தேவனுடைய தன்மையில நமக்கு லாஜிக்கலா குழப்பம் வருது. அதுவே நம்மளால இன்னும் புரிஞ்சுக்க முடியல, அடிப்படையில இருக்கக்கூடிய காரியங்களே. ஏன்னா இந்த நரகம்ன்ற தலைப்பை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்காதனால நிறைய காரியங்கள் நமக்கு மதத்தின் ரீதியாக, பாரம்பரிய ரீதியாக போதிக்கப்பட்டிருந்தால, அப்ப அதை வேதாமத்துல இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் ஆரம்பிச்சிருக்கணும். அடுத்து நரகம் குறித்து சில கேள்விகள்லாம் கேட்டு பார்த்தோம். அதுல பொதுவா கிறிஸ்தவத்துல கேட்கப்படக்கூடிய கேள்விகள்லாம் பார்த்தோம். நரகம் எங்க இருக்கு, அது எப்படி இருக்கும், அங்க எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, அந்த இடத்துல போறவங்களுக்கு வந்து உணர்வு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கேள்விகள் பார்த்தோம். நரகத்துல வந்து மரித்தவர்கள் வந்து மரித்ததுக்கு அப்புறம் அங்க உயிரோட தான் இருக்கிறாங்க
அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இருக்கிற மத நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அங்க நரகத்துல துன்பப்படுறதுக்கு அங்க என்ன இருக்கணும்? அவங்க உயிரோட இருந்தா தான் துன்பப்பட முடியும். உயிர் இல்லாட்டி துன்பப்பட முடியாது, தெரியாது மரித்தவர்களுக்கு. அப்ப மரணத்திற்கு பிறகும் அவர்கள் உயிரோட தான் இருக்கிறார்கள் நரகத்துல. இல்லைன்னா பரலோகத்துல ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் பொதுவா இருக்கக்கூடிய கருத்துக்களா பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அடிப்படையில போன வாரம் பார்த்ததுனுடைய ஒரு முக்கியமான அம்சங்கள்லாம் பார்த்தோம். போன வாரம் பார்த்ததுல எல்லாம் கிளியரா இருக்கு இல்லையா? அதுல எதுவும் கேள்விகள் இல்ல? இந்த வாரம் கண்டினியூ பண்ணலாம் அடுத்தது. அண்ணா எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா. அண்ணா ஆத்மா இது வந்து இப்ப நீங்க நரகத்துக்கு போகணும்னா உயிரோட இருந்தா மட்டும் தான் போக முடியும். அப்பதான் ஃபீலிங்ஸ் இது வரும், எரியறது வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆத்மாவே உயிரோட இருக்காதுல்ல. இறந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆத்மா உயிரோட இருக்கும்? இல்ல, தேவனத்துல நம்ம அது சொன்னது வந்து நம்ம கருத்தை சொல்லல. பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய மதங்கள்ல கிறிஸ்தவம் உட்பட எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுல உயிரோடு இருக்குமா மரிக்குமா என்ன ஏதுன்றதை இனிமேல் தான் நம்ம படிக்கவே போறோம். போன வாரம் பேசுனது வந்து நம்மளுடைய ஸ்டடியினுடைய கருத்தை சொல்ல, பொதுவா மதங்கள்ல கிறிஸ்தவம் உட்பட எல்லா மதங்கள்லயும் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், பொதுவான மக்களுடைய நம்பிக்கைகள் வந்து நரகத்துல போனா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னா அப்ப அவங்களுக்கு உணர்வு இருக்கணும். வேதனையில இருப்பாங்கன்னு சொல்லி நம்புறாங்க. அப்ப வேதனையில இருக்கணும்னா அவங்களுக்கு உயிர் இருக்கணும். உயிரோட தான் அங்க இருக்காங்க. அப்ப மரித்த பிறகு அவங்க உண்மையிலேயே மரணம் அடையறது இல்ல. மரித்த உடனே அடுத்த நிலைக்கு உயிரோட, அதாவது நரகத்திலயோ இல்ல பரலோகத்திலயோ போயிருக்கிறாங்க அப்படின்றதான் போன வாரம் பொதுவான கருத்தா ஒரு இன்ட்ரோடக்ஷனா பார்த்தோம். இப்ப அதனுடைய ரியாலிட்டிக்கு வர்ற வாரங்கள்ல தான் அப்படியே ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கே அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்ப இதுல நம்ம ஏற்கனவே ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். இப்ப அதுக்கு மேல அடுத்த காரியங்கள் போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான, ஏற்கனவே நம்ம வந்து நம்ம பைபிள் ஸ்டடி பேட்டர்னே வந்து நிறைய கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகள் மூலமா நம்ம திங்க் பண்ணி தான் இந்த காரியங்களை கொண்டு வரோம். அப்படியே சும்மா எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு வசனத்தை படிச்சு அது அப்பதான் அந்த புரிதல் வந்து இன்னும் ஆழமா இருக்கும். நமக்கே ஒரு புரிதலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இப்ப அடுத்து இதுக்கு அப்புறம் போறதுக்கும் இன்னும் சில கேள்விகள் பார்க்கணும். மரித்த உடனே நேத்தே இதை நம்ம பார்த்தோம், கொஞ்சம் லாஸ்ட் வீக் பார்த்தோம். மரித்த உடனே நல்லவர்கள் வந்து பரலோகத்துக்கும் கெட்டவங்க வந்து நரகத்துக்கும் போறாங்க அப்படின்ற கருத்து வந்து பொதுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த கருத்து வேதாகம அடிப்படையிலானதா இல்லாட்டி பாரம்பரிய கருத்தா? அதாவது ரட்சிக்கப்பட்டு மரித்திருக்காங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்டு மரித்தவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னும், ரட்சிக்கப்படாமல் மரித்தவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் அப்படின்ற கருத்து வேதாகமத்தின் படினா பழைய ஏற்பாட்டுல இந்த இதுல அப்படி இருக்கா? ஏதாவது வசனங்கள், ஏதாவது காரியங்கள் இல்ல சம்பவங்கள் அதாவது இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ரட்சிக்கப்பட்டு மரித்தவர்கள் பரலோகத்திற்கும் ரட்சிக்கப்படாமல் மரித்தவர்கள் நரகத்திற்கும் போற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா இல்லைங்களா பழைய ஏற்பாட்டுல? இல்ல, எங்கேயும் இல்ல. இல்ல எங்கேயும் இது வந்து பாரம்பரியமா நம்பிக்கைதான். பாரம்பரியமான நம்பிக்கை. ஓகே. அப்ப பழைய ஏற்பாட்டுல அந்த மாதிரி ஒரு மரித்த பிறகு நரகத்துக்கு செல்றதாவோ இல்லாட்டி பரலோகத்துக்கு செல்வதாகவோ எந்த ஒரு காரியமுமே சொல்லப்படவே இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மரித்த பிறகு 2 டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி, ஒன்னு பரலோகம், இன்னொன்னு நரகம். அதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகம், ரட்சிக்கப்படாதவர்கள் நரகம். இன்னும் டீப்பா சில ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா போய் பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகம், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகம். மற்ற மதத்துல நல்லவனா இருந்தா பரலோகம், கெட்டவனா இருந்தா நரகம். இப்படி எல்லா இதுலயுமே வந்து ஒரு நரகம் ஒரு பரலோகம்னு சொல்லி டெஸ்டினேஷன் கொடுத்துக்கிட்டே வராங்க. ஆனா பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலயும் சரி நம்ம எத்தனையோ மரித்தவர்களை பார்த்துக்கிட்டு வரோம். கெட்டவர்கள் மரித்து இவங்க நரகத்துக்கு போனாங்க, இவங்க மரித்து பரலோகத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இல்லை. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவத்துல மரணத்திற்கு பின்னாடி கேட்கக்கூடியதுல முக்கியமா வந்து இன்னைக்கு பிரசங்கிகளா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவ சுவிசேஷம் சொல்ற சுவிசேஷர்களா இருக்கட்டும், அவங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது பரவலா ஒரு கேள்வி கேட்பாங்க. முக்கியமா பரவலாக பொதுவா ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என்ன கேள்வின்னு தெரியுமா? ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது ஜெனரலா கேட்கிற ஒரு கேள்வி. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லைன்னு கேட்கறதோட, சரி நான் அந்த கேள்வி நான் போடுறேன். நீங்க செத்த பிறகு எங்க போவீங்கன்னு தெரியுமான்னு கேட்பாங்க நிறைய பேர். கரெக்ட். செத்த பிறகு எங்க போவீங்க? இன்னைக்கு நீங்க மரித்தீங்கன்னா எங்க போவீங்க? இன்னைக்கு ராத்திரி சாவ வச்சுன்னா எங்க போவீங்க? பரலோகம் போவீங்களா நரகம் போவீங்களா?
இதுதான் வந்து பொதுவா ஒரு காஸ்பல்ல கேட்கக்கூடிய, இல்ல ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. இன்னைக்கு செத்தா நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களான்னு. அப்ப இந்த கேள்வி பைபிள்ல இருக்கா? இல்லைங்கண்ணா. இல்ல. பைபிள்ல இந்த கேள்வி கிடையாது. இன்னைக்கு நீங்க மரித்தீங்கன்னா, இன்னைக்கு செத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களா, எங்க போவீங்க அப்படின்ற கேள்வி இல்லை யாருகிட்டயாவது பைபிள்ல சீஷர்களோ இல்லாட்டி அப்போஸ்தலர்களோ இல்ல பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த தீர்க்கதரிசிகளோ யாருமே இப்படி ஒரு கேள்வி கேட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு பொதுவா காஸ்பல் சொல்லும் போதோ இல்ல சிலர்கிட்ட சுவிசேஷத்துக்கு ஆரம்பிக்கும் போதோ இந்த கேள்வி பொதுவா கேட்கப்படுது. கேட்டிருக்கீங்களா இந்த கேள்வியை கேட்கறத? கேட்டிருக்கோம். கேட்டிருக்கேன். அப்போ பைபிள்ல யாருமே பயன்படுத்தாத ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டு வரோம். அப்போ இது வந்து ரெண்டாவது இன்னொரு டாபிக் சைட்ல யோசித்து பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் இந்த கிருபையின் காலத்துல? இன்னொரு விதமா கேட்கணும்னா, நமக்கு என்ன ஊழியம் கையளிக்கப்பட்டிருக்கு? ஒப்புரவாகுதலின் ஊழியம். அதாவது நான் உலகத்தோட பாவங்களை எண்ணாமல் ஒப்புரவாயிட்டேன், அதனால நீங்களும் எனக்கு ஸ்தானாதிபதிகளா இருந்து ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்யுங்க அப்படின்றாரு. தேவன் வந்து உங்களோட ஒப்புரவாயிட்டாரு, சண்டையில இல்ல, நீங்களும் மறுபடியும் அவரோட ஒப்புரவாங்க, அவர் உங்க எல்லாத்தையும் பாவங்களையும் மன்னிச்சுட்டாரு, ஒப்புரவாயிட்டாருன்னு சொல்லி அந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியா தான் இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா இந்த கேள்வியில வந்து அன்பின் சுவிசேஷம் இருக்கா இல்ல ஒரு பயம் இருக்கா? பயம். ஏற்கனவே வந்து நரகம்னா என்னன்னு புரியாம அது வந்து எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்க இடமா, வேதனை உள்ள இடம், நம்ம உயிரோட போய் அங்க உட்கார்ந்துருக்க போறோம், நித்தியமா அதுல எரிஞ்சுக்கிட்டே இருக்க போறோம்னு பயந்துகிட்டு இருக்க. ஏன்னா அந்த பயம் வந்து ஒரு பெரிய கலாச்சாரத்தின் அடிப்படையில மதங்கள்லாம் சேர்ந்து மொத்தமா பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா அந்த தாட் கொடுத்துருக்கு. அப்ப அந்த தாட்ல இருக்கவங்களுக்கு வந்து இன்னைக்கு நீ மரித்தா எங்க போவ, பரலோகமா நரகமானா, அந்த ரட்சிப்பே எதனுடைய அடிப்படையில வருது? தேவன் மீது உள்ள அன்புனால வருதா இல்ல நெருப்பு மேல உள்ள பயத்தினால வருதா? நெருப்புனால உள்ள பயத்தினால. அப்ப தேவனுக்கு அடுத்த பயம்னு ஒண்ணு இருக்கு. தேவனுக்கான பயம்ன்றது அது வேற. இது வந்து தேவனுக்கு அடுத்த பயம் இல்ல, இது வந்து நெருப்புக்கான பயம், நரகத்துக்கான பயம், நரகத்தின் மீது பயம் வர்ற மாதிரி கேள்வி கேட்ட. அப்ப இந்த கேள்வி வந்து அடிப்படையில வேதாகமத்துல இல்லாத ஒரு கேள்வி. அப்ப இந்த கேள்வி வந்து வேதாகமத்துல இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு கேள்வி. வேதாகமத்துல இல்லாத இந்த கேள்வி எதற்காக மனிதர்களால உருவாக்கப்பட்டுச்சு? ஒரு பயத்தை பண்றதுக்கு, பயத்தை கொடுத்து பயம் கொடுக்கறதுக்காக. சொல்லுங்க. அந்த ஆபிரகாம் லாசரு கதை மூலமா மெயினா அது வந்து பரவாயில்ல. இல்ல, நம்ம ஆபிரகாம் லாசரு கதை வந்து ஏறக்குறைய ஒரு 12 வாரம் பார்த்திருக்கோம் அந்த ஓமைய. அது நம்ம இந்த டாபிக் வரும்போது இது புரிய வைக்கிறதுக்காக இன்னும் ஒரே வாரத்துல அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கிளப் பண்ணி கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அப்பதான் இது இன்னும் புரிய வரும். அது வந்து என்ன காரியம் அப்படின்றது, அந்த ஓமையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது. ஆனா நான் கேட்கறது வந்து இந்த மாதிரி இன்னைக்கு மரித்தா எங்க போவீங்க அப்படி ஒரு நரகத்தை குறித்த ஒரு பயம் காட்டி வரக்கூடிய இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வி வந்து மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு கேள்வி. ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த வேதாகமத்துல இல்லாத இந்த ஒரு கேள்வி வந்து மதத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, மதம் எப்படி ரன் ஆகும்னு தெரியுமா? மதத்தினுடைய அடிப்படை பேசிக்கா மதம் எதை வச்சு ரன் ஆகுது? எந்த மதமா இருக்கட்டும், பைசா வந்து அதனுடைய அவுட்கம். மதம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா பயம். பயம் பயத்தை வச்சுதான் ஒரு மதம் ஃபார்ம் ஆகி ரன் பண்ண முடியும். இப்ப ஆரம்ப காலத்துல வந்து அப்போ வந்து ரோமனைஸ்டு கேத்தலிக்கா வந்தப்ப, யூனிவர்சல் சர்ச்சா வந்தப்ப, ரோமன் பீரியட்ல வந்து இவங்க வந்து அதை வந்து ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டமா மாத்துறாங்க, ஒரு சிஸ்டம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. கிறிஸ்தவம்ன்றது தனித்தனியா அங்கங்க சின்ன சின்ன சர்ச்சஸ், ஒரு யூதர்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, புறஜாதியில இருந்து வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கங்க வீடுகள்ல பிரேயர் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்டு இது அங்கங்க துண்டு துண்டா இருந்ததை வந்து இவங்க வந்து ஒரு கவுன்சில் மூலமா ஒரு மதமா மாத்துறாங்க, யூனிவர்சல் மதமா. அப்ப அந்த கேத்தலைசேஷன் பண்ணி யூனிவர்சல் மதமா அதை மாத்தும் போது அவங்க வந்து ஆளாளுக்கு ஒரு பக்கம் போக முடியாது. அப்ப சில காரியங்களை வேதாகமத்துல இருந்து அவங்களுடைய புரிதலையும்
சில காரியங்கள் மற்ற மதங்கள்ல இருந்தும் எடுத்து சில காரியங்களை சொல்லி அதை வந்து மதத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆரம்ப காலத்துல நிறைய போராட்டங்கள் எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் வருஷங்களுக்கு 100 வருஷம் 200 வருஷம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷனுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷனுக்கு இதுதான் உண்மைன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகும்போது இதுதான் தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய திட்டம்ன்ற அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி எந்த வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா மதம் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் வேலை செஞ்சிருக்கு. ரிலிஜன்ன்றது வந்து ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி தான். ஸோ அதுதான் வந்து இங்க வந்து பெரும்பாலும் அந்த பயத்தை கிரியேட் பண்றதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்துச்சு. அது கிறிஸ்டியானிட்டியில எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்ல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஒவ்வொரு இதுல இருந்து எப்படி இந்த நரகம்ன்ற டாபிக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எப்படி வந்துச்சு, எங்க வந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீக்ல பார்ப்போம். ஸோ இப்ப அடுத்தது வேதாகமத்தின்படி மரித்தவர்கள் வந்து எங்க போறாங்க? அதாவது ஒருத்தர் மரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பரலோகத்துக்கு போறாங்களா, நரகத்துக்கு போறாங்களா, இல்ல கல்லறைக்கு போறாங்களா? ஒரு மரிச்சா எங்க போவாங்க? வேதாகமத்தின்படி இந்த கல்லறைக்கு தான் போவாங்க. ஓகே, வேதாகமத்தின்படி ஆனா கல்லறைக்கு வேதாகமத்தின்படி போறாங்க. ஆவி தேவனிடத்துல போகும், ம், ஆத்துமா அழிஞ்சு போயிடும், ம். சரீரம் மண்ணுல இருந்து வருது, மண்ணுக்கே போயிடுது. சரி, இது வேதாகமத்தின்படி. கிறிஸ்தவத்தின்படி, மற்ற மதங்கள் படி, கிறிஸ்தவத்தின்படி மதத்தின்படி நம்ம இறக்குறோம், அடுத்த நிமிஷம் ஆண்டவர் கிட்ட போயிடுறோம், அங்க ஆராதனை பண்றோம், அங்க அவர் கூட டான்ஸ் ஆடுறோம். சரி, நம்ம இதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். அதாவது இது எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, மரித்த உடனே எங்க போறாங்க அப்படின்னும் போது அதுல நம்ம இந்த டாபிக் வந்து நரகம்னு மொழிபெயர்க்கிறதுல வந்து கல்லறைன்னு இருக்கு, அப்புறம் ஹெல் இருக்கு, குழி இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சிம்பிளா எங்க போறாங்க அப்படின்னா பரலோகத்திற்கா, நரகத்திற்கா, இல்லாட்டி கல்லறையில புதைக்கிறாங்களே அந்த கல்லறைக்கா எங்க போறாங்க, அதாவது பிரேத குழியில போறாங்களா அப்படின்னா ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். மரித்தவர்கள் எங்க போய் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு யோவான்ல 5:28. யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ம். ஏனென்றால் பிரேத குழிகளுக்குள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்ப இதுல வந்து என்ன சொல்லிருக்குன்னா, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இது நடந்துருச்சா இல்ல எதிர்காலத்துல வருதா இல்ல முடிந்த கதையா இது? இனிமே வரும். இனிமே வரும். அப்ப எதிர்காலத்துல ரகசிய வருகையில. ஆமா, அதாவது ரகசிய வருகைன்றத விட உயிர்த்தெழுதலின் போது. ம், ம். அப்ப பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எதுக்காக அவங்க சத்தத்தை கேட்கணும்? அந்த சத்தத்தை கேட்கும் காலம் வரும்போது சத்தத்தை கேட்கறது எதுக்கு அப்படின்னா உயிர்த்தெழுவதற்கு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் கேட்கப்படும் அப்படின்னு கேட்கப்பட வேண்டும் உயிர்த்தெழுறதுக்கு. அப்ப அந்த சத்தம் கேட்கணும் அப்படின்னா அந்த சத்தம் எங்க கேட்கும்னு சொல்றாரு? எங்க இருக்கவங்களுக்கு கேட்கும்? பிரேத குழியில இருக்கிறவங்களுக்கு. அப்போ ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுதலின் போது கடைசி 2ஆம் வருகையில இல்ல நம்ம ராப்சர்னு அது தனி டாபிக் போவோம். அதனால சொன்னேன், ராப்சரா நம்ம எடுத்துக்கிட்டாலும் ராப்சர்லயும் சரி, செகண்ட் கம்மிங்லயும் சரி, உயிர்த்தெழுதல்கள் நடக்கும்போது, உயிர்த்தெழுதல் வரும்போது அந்த உயிர்த்தெழுதலுக்கு வந்து எப்படி நடக்க போகுது உயிர்த்தெழுதல் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் பிரேத குழியில கேட்கும். அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த காலம் வந்து இன்னும் வரல. அப்ப இனிமேல் தான் அந்த காலம் வரப்போகுது. அந்த காலம் வரும்போது அந்த சத்தத்தை பிரேத குழியில இருக்கிற அனைவரும் கேட்பாங்க. ஏன்னா அந்த சத்தம் பரலோகத்திலயோ இல்லை இவங்க சொல்லக்கூடிய நரகத்திலயோ கேட்க போறது கிடையாது. அந்த சத்தம் எங்க கேட்க போகுது? பிரேத குழியில. அப்போ ஒருத்தர் உயிர் தெழணும், மரித்தாதான் உயிர் தெழ முடியும். மரித்தா பிரேத குழிக்கு போறாங்க. அப்ப எப்போ வரைக்கும் பிரேத குழியில அவங்க இருக்க போறாங்க அப்படின்னா உயிர்த்தெழுதலின் சத்தம் கேட்கப்படும் வரை. அப்ப உயிர்த்தெழுதலின் சத்தம் எங்க கேட்க போகுதுன்னா பரலோகத்துல இன்னைக்கு ஆராதிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அங்க வந்து ஒரு சவுண்டு கேட்டு பரலோகத்துல இருந்து அவங்க வந்து உயிர்த்தெழுந்து போறது கிடையாது. நரகத்துல இருக்கவங்க அலறிக்கிட்டு இருக்கவங்க அங்க இருந்து வந்து உயிர்த்தெழ போறது கிடையாது. அங்க இருந்து சத்தம் கேட்க போறது கிடையாது. அப்ப உயிர்த்தெழுதல் எங்க நடக்க போகுதுன்னா கல்லறைகள் திறக்கப்படும், அப்போது உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்ப கல்லறைகள் திறக்கப்படணும் அப்படின்னும் போது மரித்தவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா வசனத்தின்படி பிரேத குழியில தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து பரலோகத்திலோ இல்லாட்டி நரகத்திலயோ இருக்க முடியாது. ஏன்னா உயிர்த்தெழுதல் தான் அடுத்த ஒரு
ஈவெண்டா நடக்க போகுது, மரித்தவர்களுக்கான உயிர்த்தெழுதல். அப்ப அந்த உயிர்த்தெழுதலுக்கு வந்து சத்தம் கேட்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் கேட்கப்படும். அந்த சத்தம் எங்க கேட்கும்னு பைபிள் சொல்லுது, பிரேத குழியில இருக்கிற அனைவரும் அந்த சத்தத்தை கேட்பார்கள். அப்ப அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு எங்கதான் இருக்கணும்? பிரேத குழியில தான் குழிக்குள்ள. இருந்தாகணும். அவங்க பரலோகத்திலேயோ நரகத்திலேயோ வேதனையிலயோ ஆடிக்கிட்டோ இருக்க முடியாது பாடிக்கிட்டு. அப்ப இந்த வசனங்கள் எதை காட்டுது அப்படின்னா, மரித்தவர்கள் உயிர்த்தெழுதலின் சத்தம், ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படும் வரை அவங்க பிரேத குழியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு வருது. இதுல இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. அந்த பிரேத குழிகள் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம், மரணத்து டாபிக் படிக்கும் போதெல்லாம் கூட படிச்சிருக்கோம். இப்ப அடுத்த இது வந்து நரகம் பத்தி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீக்ல தான் உள்ள போறோம். அது போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம படிச்ச சில அடிப்படையான சத்தியங்கள் இருக்கு, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த நரகம்ன்ற டாபிக் உள்ள ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ல ஏற்கனவே படிச்சதுல சில காரியங்களை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ முதல் விஷயம் வந்து மரணம்னா என்ன? ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கிட்ட மரணத்தை பத்தி எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ மரணம்னா என்ன அடிப்படையில யாராவது சொல்ல முடியுமா? மரணம்னா என்ன? அது தூங்குறது தான். நித்திரைன்னு பைபிள் சொல்லுது மரணம்னு. ம். வேற So, இந்த மரணம் வாழ்க்கையிலிருந்து விடை பெறுது, எந்த வாழ்க்கையில இருக்குமா? பூலோகத்தின் வாழ்க்கையிலிருந்து விடை பெறுது. விடை பெற்று நரக வாழ்க்கைக்கோ பரலோக வாழ்க்கைக்கோ போறதா? இல்லையண்ணா. ஓகே. ஸோ மரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சில லாஜிக்கலா சில கொஸ்டின்ஸோட வசனத்தோட பார்ப்போம். மரணம்னா என்ன, அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மரணம் அப்படின்றது வந்து ஜீவன் இல்லாமல் போவது, அதாவது வாழ்வுன்னு இருக்கு இல்லையா, ஜீவன், அதுக்கு எதிரானது. ஜீவன் இருந்துச்சுன்னா மறிக்கலன்னு அர்த்தம், மறிச்சிட்டாங்கன்னா ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப மரணம் அப்படின்றது என்னன்னா ஜீவன் இல்லாமல் போகுது, மூச்சு போயிருது. ஜீவன் இல்லாம போச்சுன்னா அது வந்து மரணம். புரியுது இல்லையா? ரெண்டும் ஆப்போசிட் ஆனது. ஜீவன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மறிக்கலன்னு அர்த்தம், மறிச்சிட்டாங்கன்னா என்ன இல்லை, ஜீவன் இல்லை. அப்ப ரெண்டும் ஒன்னா இருக்குமா? ஒரு மரித்த ஆளுக்கு ஜீவன் இருக்குமா? இருக்காது. ஒரு ஜீவன் இருக்க ஆள் மறிச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்ப ரெண்டுமே வந்து ஒண்ணு இருந்தா இன்னொன்று இருக்காது, இன்னொன்னு இருந்தா இன்னொன்று இருக்காது. அப்ப மரணம் அப்படின்றது வந்து ஜீவன் இல்லாமல் இருப்பது. அப்ப ஜீவன் வந்து மரணத்திற்கு எதிரானது. அப்போ இப்ப இந்த மரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜீவன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். ஜீவன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அது இல்லாட்டி அது வந்து மரணம். அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 1-2 வசனங்கள் பார்ப்போம். ஜீவன்னா என்ன, அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவனை பத்தி புரிஞ்சுக்கலாம். ஆதியாகமத்துல 2வது அதிகாரத்துல 7வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அந்த சுவாசியிலே ஜீவ சுவாசத்தை இருக்குல்ல, அந்த சுவாசம்ன்றது ஆவி. அந்த எபிரேய வார்த்தை வந்து ஆவிதான். அப்போ மனிதன் உருவாக்கப்பட்டான், அந்த மனிதன் ஜீவாத்மா ஆனான். எப்படி ஆனா? தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, அந்த சுவாசம் தான் வந்து ஜீவ சுவாசம் தான் அந்த கீவேர்டு. அந்த ஆவியை அவன் நாசியிலே ஊதினார். ஊதினோடனே மனுஷன் ஜீவாத்மா ஆயிட்டான். இதே மாதிரி இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஜீவ சுவாசம் இல்ல ஆவி வந்துச்சு அப்படின்னா அங்க உயிர் வருது அப்படின்றது தெரியுது. இப்ப நம்ம இன்னும் 2 வசனம் கூட அதுக்கு படிக்கலாம், சப்போர்ட்டிவா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். எசேக்கியேல்ல 37:5. எசேக்கியேல் 37:5. இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இங்கே என்ன போட்டிருக்கு? உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்ப மரித்த எலும்புகளை பத்தி சொல்லும் போது ஆவி உள்ள வரும்போது என்ன போயிடும்? மரணம் போயிட்டு அவங்க உயிர் அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ உயிர் அடைகிறதுக்கு, உயிர் இருக்கிறதுக்கு எது தேவையாப்படுது? ஆவி. அதே மாதிரி 37ல எசேக்கியேல் 37 10வது வசனம் படிங்க. இதுவும் அதே இதுல. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்.
இப்ப இந்த படிச்ச வசனம் எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆவி வரும்போது, ஆவி பிரவேசிக்கும் போது, அதாவது ஆவி உள்ள வரும்போது உயிர் உண்டாகுது. இது வந்து கையினால தேவன் மனிதனை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு ஆவி உள்ள பிரவேசிச்ச உடனே அவன் ஜீவாத்மா ஆனான், அவன் உயிர் அடைந்தான். அதே மாதிரிதான் இங்க மற்ற இடத்துலயும் வந்து தேவனுடைய ஆவி உள்ள வரும்போது அவங்க உயிர் அடைகிறாங்க. ஆவி வரும்போது, ஆவி பிரவேசிக்கும் போது, ஆவி உள்ளே வரும்போது உயிர் வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஆவி உள்ள வரும்போது உயிர் அடையுதுன்னா, ஆவி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உயிர் மரணம். உயிர் போயிடும். இருக்காது. ம். ஆவி வரும்போது உயிர் வருது, ஆவி போயிடுச்சுன்னா என்ன போயிடும்? உயிர் உயிர் வராது. போயிடும். உயிர் போயிடும். புரியுது இல்லையா நான் சொல்றது? புரியுதுங்க. அதாவது எந்த ஒரு மண்ணுலயே, அதாவது தேவன் ஃபர்ஸ்ட் உண்டாக்கும் போது மண்ணிலேயே வந்து உருவாக்கிட்டு ஆவியே உள்ள ஊதுறாரு. ஆவி உள்ள ஊதுன உடனே உயிர் அடைஞ்சிருச்சு. அப்போ உயிர் எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா ஆவியோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பார்த்த 3 வசங்களுமே வந்து ஆவி பிரவேசிக்கும் போது, ஆவி உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா உயிர் அடைகிறாங்க. உயிர் அடைவீர்கள்னு போட்டிருக்கு, உயிர் அடைந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ உயிர் அடையிறதுக்கு என்ன உள்ள வர வேண்டியிருக்குன்னா ஆவி உள்ள வரணும். அப்போ உலர்ந்து மரித்து போன காஞ்ச எலும்புல கூட ஆவி வரும்போது என்ன ஆகுது? உயிர் அடையுது. அப்போ உயிர் அடைகிறதுக்கு என்ன தேவை? ஆவி உள்ள வரணும். அப்போ ஆவி வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உயிரும் வெளியே போயிடும். உயிர் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சரீரம் மாத்திரம் தான். மரிச்சிருச்சுன்னு அர்த்தம். அங்க உயிரே கிடையாது. உயிர் இல்லைன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா மரித்ததுன்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் போது உயிர் அடையிறதுனா என்ன, ஆவினா என்ன, ஜீவன்னா என்ன அப்படின்னா, ஜீவன் இருக்கு அப்படின்னா உயிர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். உயிர் இருக்குன்னா ஆவி உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஆவி இருக்கிற வரைக்கும் ஜீவன் இருக்கு. ஆவி வெளியே போயிருச்சுன்னா மரிக்கிறது. அப்ப மரணம் அப்படின்றது என்னது? ஆவி வெளியே போயிடுறது, ஆவி இல்லாமல் போவது. அப்ப சரியா சொல்றோம்னா ஜீவன்றது வந்து சுவாசம், ஆவி இருப்பதை தான் குறிக்குது. அப்ப ஜீவன் இல்லை அப்படின்றது, மரணம் அப்படின்றது பேசிக்கலா என்னது? ஆவி இல்லாமல் போய்விடுவது. ஆவி போயிடுச்சு, ஜீவன் போயிடுச்சுன்னா மூச்சு காத்து போயிடுச்சுன்றாங்க இல்லையா? புரியுது இல்ல நான் சொல்றது? புரியுது. புரியுதுங்கண்ணா. ஓகே. ஜெஸ்ஸி வந்தாச்சு. ஜெஸ்ஸி புரியுதா? புரியுது அங்கிள். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, மரணம் அப்படின்றது வந்து ஜீவனுக்கு எதிர்மறையானது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப அந்த ஜீவன் அப்படின்றது வந்து வந்துச்சுன்னா மரணம் இருக்க முடியாது. மரிக்கிறது அப்படின்னா ஜீவன் வெளியே போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்ததா வந்து மனிதன் வந்து என்னவாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மனுஷன் வந்து என்னென்ன பரிமாணங்கள்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான், என்ன பரிமாணங்கள்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான், என்னென்ன பரிமாணங்கள்ல? ஆவி, ஆத்மா, சரீரம். மனிதன் வந்து அப்ப ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பரிமாணங்களோட மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். இப்ப இதுல வந்து ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 பரிமாணத்துல எது வந்து நரகத்துக்கோ அல்லது பரலோகத்துக்கோ போகும்? இல்லாட்டி இந்த 3மே மொத்தமா நரகத்துக்கோ இல்ல பரலோகத்துக்கோ போகுமா? மனிதன் வந்து 3 பரிமாணங்களை சேர்த்து உண்டாக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. மனிதன் சொல்லும் போது அவனுக்குள்ள என்ன பரிமாணம்னா ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. அப்ப இந்த 3 பரிமாணத்துல எது வந்து மரித்த பிறகு நரகத்துக்கோ அல்லது பரலோகத்துக்கோ போகும்? இல்லாட்டி இந்த 3மே ஒன்னா சேர்ந்து ஒரே இதா போகுமா? அதான் கேள்வி. புரியுது இல்லையா? புரியுதுங்கண்ணா. ஆத்மா மட்டும்தான் இருக்கும். ஆத்மா மட்டும் பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ போகும். ஓகே. இதுல வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஆவி மாத்திரம் தேவனிடத்துல போகும். இல்ல, ஆவி தேவன்ட்டு போயிடும். ஓகே. அப்ப இது எல்லாம் ஒன்னா ஒரே டைம்ல ஒரே இடத்துக்கு போறது இல்ல. அப்ப ஆவி தனியா போகுது, ஆத்மா தனியா போகுது, சரீரம் தனியா போகுது. இல்ல, ஆவி தேவனிடத்துல போயிடும், ஆத்மா அழிஞ்சு போயிடும், சரீரம் பூமியில அடக்கம் பண்ண இடத்துல இருக்கும். ஓகே, சரி. இத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில காரியங்கள் பார்ப்போம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பரிமாணத்துல பார்த்தோம் இல்லையா? இந்த 3த்துல எது மரிக்க முடியும்?
ஆத்துமா மறிக்க முடியும். ஆத்துமா. ஆத்துமா மறிக்க முடியும். வேற? சரீரம். சரீரம் மறிக்க முடியுமா? அழிஞ்சே போயிடும் மண்ணுல. அது மண்ணுல இருந்து எடுத்தது மண்ணுக்கே மறுபடியும் போயிடும். ஓகே. அப்ப இது மூணுத்துல எது மறிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஆவியா, ஆத்மாவா, சரீரமா, இல்ல மூணுமே மறிக்குமா, இல்ல மூணும் மறிக்காதா மரணத்துல? ஆத்துமா மரித்து போகும். ஆத்மா மறித்து போகும். அப்ப ஆத்மா மறித்து போகல, ஆத்மா மட்டும்தான் மறிக்க முடியும். மட்டுமே மரிக்கும். ஏன் ஆத்மா மட்டும்தான் மறிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆத்மா மட்டும்தான் மறிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வந்து மரணம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் ஆத்மா மட்டும். ஏன் இதை நம்ம இப்ப படிச்சுட்டு வரோம்னா, நரகத்துக்கு முதல் எது போகுதுன்னு கிளியர் ஆகணும். ஆத்மா போதா, சரீரமே? ஏன்னா இப்ப நிறைய பேர் படம், இந்த நரகத்தை பத்தி படம் போடும்போது அதுல நரகத்துல எல்லாம் எரிஞ்சிட்டு கை காலெல்லாம் தூக்கிட்டே ஆடுற மாதிரி எல்லாம் படம்லாம் போடுறாங்க, கூக்குரல் இருக்கிற சத்தம் போடுறாங்க. அப்ப அங்க சரீரத்தோடயே போயிடுறாங்களா, இல்ல அழியாத ஒரு சரீரத்தோட போறாங்களா, ஆத்மா சரீரமே இல்லாம ஆத்மா மட்டும் போதா? இப்படி நிறைய குழப்பங்கள்லாம் பொதுவா இருக்கு. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த நரகத்துக்கு எது போகுதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த டாபிக்கை இப்ப இதுல பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே படிச்சதான் இது நிறைய விஷயங்கள், இதுல திரும்ப ஒரு ரீகேப் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்ப இதுல வந்து மரணம்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மரணம்னா என்ன அப்படின்றது வந்து பேசிக்கலா மரணம்னா என்னன்னு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஆவி வெளியே போயிடுறது வந்து மரணம், ஆவி இல்லாம இருக்கிறது மரணம், ஜீவன் இல்லாம இருக்கிறது மரணம்ட்டுன்னு. அது எதுல இருந்து வெளியே போகிறது? சரீரத்துல இருந்து வெளியே போகுது. ஓகே. அப்ப மரணம் அப்படின்றது வந்து சரீரத்துல இருந்து ஆவி பிரிந்து வெளியே போயிடுறது என்னது? மரணம். மரணத்துக்கான ஒரு டெஃபினேஷன் வேணும் அப்படின்னா, மரணம்ன்றது வந்து சரீரத்துல இருந்து ஆவி பிரிந்து போறதுதான் மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, பிரிஞ்சு போறது அப்படின்னு சொல்லி சொல்றதை விட இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, மரணம் அப்படின்னா திரும்புதல், பழைய நிலைக்கு திரும்புறது அப்படின்ற அர்த்தத்துல வரும். அப்போ பழைய நிலைக்கு திரும்புதுன்னா முதல்ல அது என்ன நிலையில இருந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் அது பழைய நிலைக்கு போகும்போது அது எப்படி மரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ முதல் என்ன நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு, இல்ல மரணம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அப்ப நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்ன்றாரு. அப்ப இதுல நீ அப்படின்றது வந்து யார சொல்றாரு? நம்மள. மனிதனை. மனுஷனை. மனிதனை சொல்லும் போது அவன் வந்து ஜீவ ஆத்மா ஆனான், அவன் ஜீவ ஆத்மாவா மாறி இருக்கான். ஆனா தேவன் நீங்க சொல்லும் போது நீ என்னவா இருக்கிறன்றாரு? மண்ணா இருக்கிற. அப்ப உன்னுடைய காரியம் என்னது? மண்ணு. அதனால நீ எப்படி போவ? மண்ணுக்கு திரும்புவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் சொன்ன வார்த்தையில இருந்து எடுக்கணும் அப்படின்னா, நீ யாரா இருக்கிற? மண்ணா இருக்கிற. சோ நீ மண்ணுக்கு திரும்புவாய். நீ வந்து ஆத்மாவா இருக்கிறன்னு கூட இங்க சொல்லல, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் வந்து மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சிருஷ்டிப்பின் போது என்ன நடந்தது, அதே மாதிரி மரணத்தின் போது என்ன நடக்குது, அது எப்படி நடக்குது அப்படின்னு சில காரியங்களை பார்ப்போம். அப்ப சிருஷ்டிப்பின் போது, அடுத்தது மரணத்தின் போது நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்றதுக்கு ஒரு ஒரு வசனம், ரெண்டுத்துக்கும் ஒரு வசனம் படிக்கலாம். முதல் இது வந்து சிருஷ்டிப்புல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு சங்கீதத்துல 104:30. சங்கீதம் 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஓகே. இங்க சிருஷ்டிக்கப்படும் அப்படின்னும் போது, உருவாக்கப்படும் போது என்ன வருது? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்ப ஆவி அனுப்பப்படும் போது என்ன ஆகுது? உயிர் உண்டாவது, சிருஷ்டிக்கப்படுது, ஜீவன் உண்டாகிறது. அப்ப இது எல்லாமே ஆவி அனுப்பும் போது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆவியும் ஆவி உள்ள இருந்துச்சுன்னா ஜீவன், ஆவி வெளியே போயிடுச்சுன்னா மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மரணத்துல என்ன நடக்கணும்? ஆவி வெளியே போகணும். அதுக்கு வந்து அதே சங்கீதம் 104 வந்து 29, அதுக்கு முந்தின வசனம் படிங்க. 29.
நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். ம். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சுவாசம்ன்ற வேர்டு போட்டிருக்கு. மேல் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆவின்னு போட்டிருக்கு. நீர் ஆவி. உம்முடைய ஆவியை அனுப்பும் போது உயிரடைந்து சிருஷ்டிக்கப்படுது, எல்லாம் நடக்குது. நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கும் போது அப்படின்னும் போது இது ஏதோ வேற வார்த்தை மாதிரி தெரியுது. சுவாசத்தை வாங்கும் போது ஜீவன் போயிடுது, அவைகள் மாண்டு போகும் அப்படின்னா மரித்து போகுது, மாண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல வந்து நமக்கு இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னாலும் 30வது வசனத்துல அங்க ஆவின்ற இடத்துல ஸ்பிரிட் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. 29வது வசனத்துல இங்க சுவாசம்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க, சுவாசத்தைன்னு. இங்கிலீஷ்ல வந்து பிரெத் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா இது ரெண்டுமே வந்து எபிரேயத்துல ஒரே வார்த்தை தான். வசனம் 30ல இருக்கக்கூடிய ஆவின்ற வார்த்தையும் 29ல வரக்கூடிய சுவாசம்ன்ற வார்த்தையும் ருவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிட்டா இருக்கட்டும், பிரெத்தா இருக்கட்டும், இதெல்லாம் அதுக்கு அர்த்தங்கள். அந்த ஒரே வார்த்தை தான். எபிரேய வார்த்தையில வந்து ஒரே வார்த்தை ருவா. இந்த வார்த்தையை தான் வந்து மொழிபெயர்ப்புல வந்து ஒரு இடத்துல வந்து ஆவினும் இன்னொரு இடத்துல சுவாசம்னும் போட்டிருக்காங்க. அப்ப அடிப்படையில இது ரெண்டுமே என்னது, வேற வேற வார்த்தையா தமிழ்ல தெரிஞ்சாலும் ரெண்டுமே எதை குறிக்குது, ஒரே ஆவியை தான் குறிக்குது. அப்போ கிரியேஷன், சிருஷ்டிப்பு உண்டாகணும்னா அங்க என்ன வரணும், ஆவி வரணும். மரணம் வரணும் அப்படின்னா, மாண்டு போகணும் அப்படின்னா என்ன ஆகணும், தேவன் அவைகளின் ஆவியை வாங்கி கொள்வார். அதை தான் தமிழ்ல போடும்போது சுவாசத்தை வாங்கி கொள்வார்னு போட்டிருக்கு மொழிபெயர்ப்புல. ஆனா ஒரிஜினல் எபிரேய மொழிப்படி அது வந்து ஆவியை வாங்கி கொள்வார். கொடுக்கும்போது, ஆவி கொடுக்கும்போது ஜீவன் வருது, ஆவியை வாங்கி கொள்ளும் போது ஜீவன் போயிருது, மாண்டு போகிறது, போய் தங்கள் மண்ணுக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 29வது வசனத்துல பார்த்தோம் இல்லையா. புரியுதுல்ல இந்த காரியங்கள்? அப்போ இப்ப நம்ம பார்த்த இந்த 2 வசனத்துல இருந்தும் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது, அடிப்படையில வந்து ஆவி வந்தா ஜீவன் வருது, அதுதான் ஜீவன். அப்ப ஆவி போச்சுன்னா அதுதான் என்னது, மரணம். 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 இப்ப நமக்கு தெளிவா தெரியுது ஜீவன்னா என்ன, மரணம்னா என்ன. ஆவி வந்துச்சுன்னா ஜீவன், ஆவி போயிருச்சுன்னா அது வந்து மரணம். நிறைய வசனங்கள்ல இருந்து இப்ப நம்ம இதை வந்து பார்த்தோம். இப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன், குழப்பம் இல்லாம. கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே. கிளியரா இப்ப இருக்கு. இப்ப நம்ம இன்னொரு வசனத்தை படிக்கலாம். பிரசங்கியில 12வது அதிகாரத்துல 7வது வசனம். பிரசங்கி 12:7. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாணத்தில் நினை. ஓகே, வாலிப பிராயத்திலே நினை. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி அப்படின்னா, மண்ணு, நீ திரும்ப மண்ணுக்கு போறதுன்னா என்ன அர்த்தம், மரணம், மரிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப மரணத்துக்கான எக்ஸ்பிளனேஷன், அந்த டெஃபினேஷனுடைய எக்ஸ்பிளனேஷன் இங்க தராரு. இவ்விதமாய் அப்படின்னா எவ்விதமாய், மரணம் எவ்விதமாய் நடக்குன்னா, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதை வந்து சொல்லும் போது ஆவி தேவனிடத்துல இருந்து வந்தது, அது எங்க போகுது, தேவனிடமே திரும்புகிறது. சரீரம் மண்ணுல இருந்து வந்துச்சு, அதனால அது மீண்டும் மண்ணுக்கே திரும்புது. இப்ப இந்த காரியத்தை வந்து பிரசங்கி 12:7 பார்த்தோம் இல்லையா, இது வந்து யார்கிட்ட சொல்ற மாதிரி போக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காரு, வாலிபர்களுக்கு, மனு குலத்துக்கு இல்ல, அங்க வாலிபர்களுக்கு அந்த வசனத்திலே பாருங்க, அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை அப்படின்னு சொல்லும் போது யார் ஆடியன்ஸ் இதுல, வாலிபர்கள். வாலிபர்களுக்கு இப்ப ஏற்கனவே தேவனை நினைக்கிற வாலிபர்களுக்கு சொல்றாரா, இல்ல தேவனை நினைக்காத வாலிபர்களுக்கு இதை சொல்றாரா? நினைக்காத வாலிபர்களுக்கு தான், நினைக்காத வாலிபர்களுக்கு தான் சொல்லி, நீ மரிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய வாலிப பிராயத்திலே அவரை நினை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏற்கனவே நினைச்சுக்கிட்டு பக்தியா இருக்கிற வாலிபர்களை சொல்ல, நினைக்காத வாலிபர்களை உன் வாலிப பிராயத்திலே அவரை நினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கும் போது இது யாருக்கு சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, தேவனை நினைக்காத வாலிபர்கள் கிட்ட உங்க வாலிப பிராயத்திலேயே நீங்க தேவனை நினைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுது இல்லையா? இருந்தது
யாருக்கு புரியுது. சொல்லியிருக்காரு, என்ன சூழ்நிலையில யாரு எப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு வந்து அப்ப அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களா இல்ல தேவனை ஏற்றுக்கொண்டவங்களா கொள்ளாதவங்களா? இந்த வசனத்துல இருந்து அவருடைய ஆடியன்ஸ் நம்ம பார்த்த வரைக்கும் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்கள அவர் வந்து தேவனை நினை அப்படின்னு சொல்லி எச்சரிப்பா சொல்றாரு. எதுக்கு முன்னாடினா, நீ சாவறதுக்கு முன்னாடி உன்னுடைய தேவனை அவரை நீ உன்னுடைய வாலிப வயசுலயே நினை அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இருந்து நம்ம பிரிச்சு பார்க்கும்போது இது வாலிபர்களுக்கு சொல்றாருன்னு தெரியுது. அதுவும் தேவனை நினைக்காத வாலிபர்களுக்கு சொல்றாரு, எச்சரிப்பா சொல்றாருன்னு தெரியுது. தேவனை நினைக்காத வாலிபர்னா அவர் ரட்சிக்கப்படாத காரியங்களா இருக்கும், தேவனை அறியாதவர்கள் நினைக்காதவர்கள்னு சொல்லி சொல்றது புரியுது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் கிட்ட அவர் சொல்லும் போது ஆவி எங்க போகுதுன்றாரு, தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும், அப்போ மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பாததுக்கு முன்னும். அப்ப இந்த ரெண்டு காரியங்களையும் வந்து மரணத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சொல்றாரு. அப்ப இந்த மரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரட்சிக்கப்படாத வாலிபர்களா தேவனை நினையாத வாலிபர்களா இருந்தாலும் அவங்களும் மரிக்கும் போது என்னதான் ஆகுது, அவர்களுடைய மண்ணு சரீரம் மண்ணுக்கு தான் திரும்புது, ஆவி தேவனிடத்துக்கு தான் போகுது. புரியுது இல்லையா? மீண்டும் திரும்புதுன்றது. இப்போ ஆவி தேவனிடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது, அதனால தேவனிடத்துக்கு திரும்புது. அதே மாதிரி சரீரம் வந்து மண்ணுல இருந்து வந்துச்சு, அதனால மண்ணுக்கு திரும்புச்சு. இப்ப ஆத்மா எங்க இருந்து வந்துச்சு அங்க திரும்பி போறதுக்கு? ஆத்மா எங்க இருந்து வந்துச்சு? ரெண்டுத்துக்கும் பைபிள்ல லொகேஷன் சொல்லியாச்சு. மண்ல இருந்து சிருஷ்டித்தாரு தேவன், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்ப ஆவி தேவனிடத்துல இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சிச்சு, சரீரம் மண்ல இருந்து எடுக்கப்பட்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப இதுல ஆத்மா மரணத்தின் போது அது ரிட்டர்னுக்கு போகணும். அப்போ ஆத்மா எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் ஆத்மா எங்க போகுதுன்னு நமக்கு தெரியும். இப்ப அது எங்க போகுதுன்னு தெரியாதனால நம்ம நரகத்துக்கு போகுது, பரலோகத்துக்கு போகுது, சர்க்கஸ் போகுதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆத்மா எங்க போகுதுன்னு. ஏன்னா மரணம் அப்படின்னாலே ரிட்டர்ன், மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு பழைய இடத்துக்கு போகுதுன்றத பார்த்துட்டோம். இங்க பிரசங்கிலையும் வந்து ரெண்டு விஷயத்தையும் சொல்லி உன் வாலிப பிராயத்திலே நினை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதுல இருந்து தெளிவாயுது ஒவ்வொன்றும் அதனுடைய பழைய இடத்துக்கு திரும்பி போறதுதான் மரணம் அப்படின்றது. அப்ப இந்த மரணம் அப்படின்னும் போது மனிதன் வந்து ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்று பரிமாணங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கான், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்துட்டோம். அதுல ரெண்டு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. ஒண்ணு ஆவி, அது வந்து தேவனிடமிருந்து வந்துச்சு, அது மறுபடியும் தேவனிடத்துக்கு திரும்பும் போது அதுதான் மரணம். ஏன்னா ஆவி எடுக்கப்பட்ட உடனே சுவாசத்தை எடுத்துட்டாருன்னா அங்க மாண்டு மறுபடியும் பூமிக்கே போயிடுறான். அப்ப ஆவி எடுத்த உடனே என்ன ஆகுது, ஆவி தேவனிடத்துல திரும்பிடுச்சு. சரீரம் அது எங்க இருந்து வந்துச்சோ அந்த மண்ணுக்கே மறுபடியும் திரும்பிடுது. இப்ப இந்த ஆத்மா எங்க இருந்து வந்திருக்கு, அங்க நம்ம திருப்பி அனுப்புறதுக்கு இல்ல திரும்பி போறதுக்கு ஆத்மா எங்க இருந்து வந்திருக்கு? நம்ம படிச்சோமே. ஆத்மா இது உருவாக்கப்பட்டது. ஃபுல்லாவே நம்ம படிச்ச டாபிக் தான். இது ஒரு படிச்ச topic ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான் எடுத்திருக்கேன். ஆத்மா உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டது. ஆத்மா உருவாக்கப்பட்டது. ஓகே. இல்ல இப்ப மரணத்துல வந்து ஒண்ணு அதனுடைய ரிட்டர்ன் போயிருது இல்லையா, அதனுடைய எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்புது. ஆவி தேவன்கிட்ட வந்துச்சு, அதனால அங்கேயே திரும்பிடுது. சரீரம் மண்ணுல இருந்து வந்துச்சு, அங்கேயே திரும்பிடுது. இப்ப ஆத்மா எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் அது அங்க திரும்புறதுக்கு நம்ம சொல்றதுக்கு. இப்ப ஆத்மா எங்க இருந்து வந்துச்சுன்றதான் கேள்வி. ஆத்மா உருவாக்கப்பட்டது. சார் மண்ணான ஜீவாத்மாவானான். ஜீவாத்மா நான் ஆத்மா உருவாக்கப்பட்டுச்சு. வேற மண்ணான சரீரத்துல தேவன் வந்து ஆவியை அனுப்பும் போது அங்க ஆத்மா வந்து உண்டாக்கப்படுது. ஓகே, இதெல்லாம் ப்ராசஸ். ஆத்மா உண்டாக்கப்பட்டுச்சு, ரைட்டு. இப்ப மரிக்கும் போது ஆத்மா எங்க போறது? ஏன்னா அது இருந்த இடத்துக்கு திரும்பி போகணும் இல்லையா? அது வந்து அது எங்க போல, அது வந்து ஸ்லீப்பர்ஸ், அது இளைப்பாறுது. அது வந்து எப்போ உயிர்த்தெழும் போதுதான். ஓகே, இளைப்பாறுதுன்றது வந்து ஒரு விதமான ஒரு சிம்பாலிக்கான ஒரு சொல்லு. ஆத்மா இளைப்பாறுது அப்படின்றது வந்து ஒரு சிம்பாலிக் சொல்லு. ஓகே, வேற யாராவது ஏதாவது ஐடியா இருக்கா? அண்ணா சரீரம் சரீரத்துல சுவாசத்தை ஊதுமா ஜீவாத்மாவது அது உருவாக்கப்படுது, ஆத்மா உருவாக்கப்படுது. ஆனா இப்ப எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சிடுது. சரீரமும் ஆவியும் தேவன இடத்துல போயிடுறாங்க. போயிடும்போது தனித்தனியா பிரியும் போது அது ஒண்ணும் இல்ல, விசிபிள் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஓகே, ஆத்மா மரித்து போயிடுது. ஓகே, அப்போ மரணம்ன்றல வந்து
முக்கியமான விஷயங்கள் வந்து ரிட்டர்ன்னு பார்த்தோம். மரணத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரிட்டர்ன்னு பார்த்தோம். ஆவி வந்து தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிருது, சரீரமானது முன்னிருந்த மண்ணுக்கே திரும்பிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப ஆத்மா வந்து எங்க இருந்தும் வரல, அது எங்கேயா போகணும் அப்படின்னா ரிட்டர்ன் போகணும்னா ஆத்மா எங்க இருந்தா வந்திருந்தா, இப்ப ஆவிக்கு தெரியும் தேவனிடத்துல இருந்து வந்துச்சுன்னு, மண்ணுக்கு சரீரத்துக்கு தெரியும் மண்ணுல இருந்து வந்துச்சுன்னு. ஆனா ஆத்மா எங்க இருந்தும் வரல, அதுக்கு ஒரு சோர்ஸான ஆரிஜின் இடம் கிடையாது. அப்ப ஆத்மா வந்து ஆவி மண்ணோடு அதாவது சரீரத்தோடு இணைந்து ஆத்மா அதாவது மனிதன் உருவாக்கப்பட்டான். இதுதான் கண்மணி வந்து ஜீவாத்மானான் உருவாக்கப்பட்டான் இருந்துச்சு இல்லையா? அப்ப மனிதன் வந்து உருவாக்கப்பட்டான். அந்த மனிதன் சொல்றது என்னது? அவன் ஜீவாத்மா ஆனான்னு சொல்றதுதான் வந்து உருவாக்கப்பட்டான். அப்படின்னா அது உண்டாக்கப்படுற வரைக்கும் அந்த ஆத்மா இல்ல அந்த மனிதன் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா தேவனுடைய சுவாசம்ன்றது அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடியே தேவனுடைய சுவாசம் இருக்கு. மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடியே மண் இருந்துச்சு, 2 ரா மெட்டீரியல் இருந்துச்சு. இந்த 2 ரா மெட்டீரியலையும் எடுத்து வச்சுதான் என்ன ஆகுதுன்னா ஆத்மான்னு ஒரு பொருள் உண்டாகுது. அப்போ ஆத்மா அதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இருந்துச்சா? இல்லை. இல்ல. இல்ல அப்ப சார். அங்க அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா மண் இருந்துச்சு, ஆவி இருந்துச்சு, ஆத்மா இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்ப ஆத்மா வந்து உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. மரணம்ன்றது வந்து ஒரு திரும்புதல் அப்படின்றனால ஆவி தேவனிடத்துக்கும் சரீரம் மண்ணுக்கும் திரும்புது. ஆனா ஆத்மா வந்து மரணத்தின் போது அது முன்னாடி இருந்த நிலைக்கு, அது முன்னாடி இருந்த நிலை என்னது? இல்லாத நிலை. அது இல்லவே இல்லை, அதுதான் அதனுடைய ஸ்டேஜ். சரீரம் வந்து அதுக்கு முந்தின நிலை என்னன்னா மண்ணு, ஆவி அதுக்கு முந்தின நிலை என்னன்னா தேவனிடத்துல இருந்த ஒரு நிலை. ஆனா ஆத்மா எங்க இருந்துச்சுன்னா ஆத்மா ஒண்ணும் இல்லவே இல்லையே. அப்போ மரணத்தின் போது எல்லாமே ரிட்டர்ன் போகுது அப்படின்னும் போது எல்லாம் பிரிஞ்சது, 2 டெஸ்டினேஷன் போயிடுது. ஆத்மா எங்க போகணும்னா அது என்ன நிலைமையில இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஆத்மான்ற ஒண்ணே இல்லாம இருந்துச்சு. அப்ப அது திரும்பி போகணும்னா எந்த நிலைக்கு போக முடியும்? போக முடியாது. இல்லாமல் இல்லாத போய்விடும். நிலை. ஆத்மான்ற ஒண்ணு இல்லாத நிலைக்கு போய்விடும், காணாமல் போய்விடும். அது அப்படி ஒரு சரி. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன். இது ஏற்கனவே நான் போன இது எடுக்கும்போது நம்ம அந்த டைம்ல பைபிள் ஸ்டடிலையும் சொன்னேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான இது. இப்ப நான் வந்து என்கிட்ட 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து செயின் எங்க மாட்டுவாங்க? கழுத்துல. ஒரு செயின் இருக்கு, ஒரு கம்மல் இருக்கு. கம்மல் எங்க போடுவாங்க? காதுல. அப்புறம் ஒரு வளையல் இருக்கு. ஒரு செயின், ஒரு கம்மல், ஒரு வளையல், 3 விஷயங்கள் என்கிட்ட இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த 3 விஷயத்தையும் எதால செஞ்சிருக்காங்கன்னா தங்கத்தால செஞ்சிருக்காங்க. கோல்டு செயின், கோல்டு கம்மல், கோல்டு வளையல் என்கிட்ட இருக்கு. ஓகே. இப்ப இந்த 3 விஷயமும் தனித்தனி பேர்ல, இப்போ ஒரு செயினை பார்த்தா அதை வந்து நம்ம கம்மல்னு சொல்லுவோமா? இல்ல. வளையல பார்த்தா செயின்னு சொல்ல மாட்டோம். 2வது அது அணியக்கூடிய இடமும் வேற இடம். கம்மல்னா காதுல தான் போடுவாங்க, வளையல் கையில தான் போடுவாங்க, செயின் கழுத்துல தான் போடுவாங்க. அப்ப தனித்தனியா வளையல் தான் ஒரு கேரக்டர், அது தனி ஒரு இது இருக்கு, அதை கையில தான் போட முடியும். கம்மல்னா அதனுடைய அமைப்பு, அதனுடைய இது காதுல தான் போட முடியும். அதை பார்த்தவொடனே இது கம்மல்னு நமக்கு தெரியும், வேற மாத்த மாட்டோம். செயின் அப்படின்னா அதை கழுத்துல தான் போடுவோம், அது காதுல மாட்ட மாட்டோம். அதை பார்த்தோன்னே இது செயின் அப்படின்னு தெரியும். ஆனா 3மே தங்கம். வித்தியாசம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? மூணு விஷயத்த பார்த்தா இது வெவ்வேறுன்னு தனியா தெரியுது. ஆனா 3ம் என்னது? தங்கம் தான். புரியுது இல்லையா? இப்ப அந்த செயினோ வளையலோ இதெல்லாம் செய்யும் போது என்னெல்லாம் சேர்த்து செய்வாங்க? மெயினா தங்கம், அப்புறம் காப்பர். அப்ப கோல்டு தங்கம், அடுத்தது செம்பு காப்பர். இது 2த்தையும் சேர்த்துதான் தங்கம் செய்யறாங்க. அந்த செய்யும் போது அது என்னவா செய்யறாங்க? ஒரு இதை வந்து செயினா செய்யறாங்க, ஒரு இதை வளையலா செய்யறாங்க, ஒரு இதை கம்மலா செய்யறாங்க. அப்ப இந்த செயின்லயும் என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருக்கு? தங்கம் இருக்கு, காப்பர் இருக்கு. நம்ம 2 எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. தங்கம் இருக்கு, காப்பர் இருக்கு, மெயினானது. அதே மாதிரி எல்லாத்துலயும் தங்கம் காப்பர் தான் எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா செஞ்ச பொருள் என்னவாதான் வந்திருக்கு? ஒண்ணு செயினா வந்திருக்கு, ஒண்ணு வளையலா வந்திருக்கு, ஒண்ணு கம்மலா வந்திருக்கு. இது வரைக்கும் புரியுது இல்லையா இந்த அனாலஜி? புரியுது. இப்போ நான் வந்து இப்ப இந்த செயினை உருவாக்கணும்னே அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். அது பேர் என்னது? இது பார்த்த உடனே நம்ம வந்து
ஐ தங்கம் பிளஸ் செம்புன்னு சொல்றது கிடையாது. அந்த செயினை பார்த்தோன்னே அதை என்ன சொல்றோம்? செயின்னு சொல்றோம். செயின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு கம்மலை பார்த்தோன்னே தங்கம் பிளஸ் காப்பர் இது அப்படின்னு சொல்றது இல்ல. அதுக்கு வேற வடிவம் வந்து வேற பேரே வந்துருச்சு. அதுக்கு பேர் என்னது? கமல். கம்மல். அதே மாதிரிதான் வளையல்ன்றது வந்து அது உள்ள இருக்கு, பார்த்தாலே தங்கம்னு தெரியுது, அதுக்குள்ள செம்பு சேர்த்தா செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது, அதெல்லாம் உள்ள இருந்தாலும் நம்ம எடுத்தோடனே அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? வளையல் அப்படின்னு சொல்லிட்டு அதை நேரா கையில தான் மாற்றோம். புரியுது இல்லையா? அப்ப இந்த 3 காரியத்திலுமே உள்ள சேர்க்கப்பட்ட பொருள் ஒரே பொருள் தான், ஆனா வெவ்வேறு பேரால் அது அழைக்கப்படுது, வெவ்வேறு காரியங்கள்ல வெவ்வேறு இதுல யூஸ் ஆகுது. இப்ப இதே மாதிரிதான் ஆவி ஆத்மா சரீரம்ன்றதுல வந்து ஆவி தங்கம் மாதிரி வச்சுக்கலாம், அதை உள்ள போடுறாங்க. செம்பு எப்படி வருதோ அந்த மாதிரி மண்ணு அதையும் கலக்குறாங்க, ரெண்டையும் சேர்ந்து ஒரு பொருள் உருவாக்குறாங்க, ஜீவாத்மான்னு. அந்த ஜீவாத்மா வந்து இன்னைக்கு சாமுவேல் ஒரு ஜீவாத்மா, கண்மணி ஒரு ஜீவாத்மா, கார்த்திகேயன் ஒரு ஜீவாத்மா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களா உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தர் பார்க்கும்போது வளையல், இன்னொருத்தர் செயின், இன்னொருத்தர் கம்மல் அப்படின்னு. ஆனா எல்லா இன்கிரீடியன்ஸ்லும் என்ன இருக்கு உள்ள? எப்படி கோல்டும் காப்பரும் தான் இருக்கோ அதே மாதிரி ஆவியும் சரி இந்த மண்ணும் சேர்ந்துதான், ஆவியும் சரீரில் ஆவி மண்ணு சேர்ந்து அந்த இன்கிரீடியன்ட் சேர்ந்து உருவாக்கப்பட்ட பொருள் எப்படி கம்மல்ன்றோம், டக்குன்னு பார்த்தோன்னு வளையல்ன்றோம். அந்த மாதிரி இது ஆத்மா உருவாக்கப்படுது. ஆத்மா ஒவ்வொன்றும் தனித்தனியா ஐடென்டிட்டி எடுக்குது. ஆவியும் மண்ணும் வந்து ஒரே விஷயம்தான், அதுல மாற்றமே கிடையாது. எல்லா தங்க செயினா இருக்கட்டும், கம்மலா இருக்கட்டும், வளையலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து தங்கம் பிளஸ் செம்பு தான் இருக்கு, கலக்குறாங்க. ஆனா அது வெளியே கொண்டு வர அவுட்புட் ப்ராடக்ட் அது மாற்றும் போது அது வந்து ஒவ்வொரு ஆத்மாக்கள் வெவ்வேறு ஆத்மாக்களா வருது. புரியுது இல்லையா? புரியுதுங்க. ஓகே. இப்பதான் முக்கியமான கொஸ்டின், மரணத்தை பத்தி போகிறோம். இப்ப சிருஷ்டிப்பை பார்த்துட்டோம், எப்படி ஒரு ஆத்மாவும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சுன்னு. ஒரு ஆத்மா வளையல் அப்படின்னு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆத்மா கம்மல்னு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆத்மா செயின்னு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. பார்த்தோன்னே ஐடென்டிஃபை ஆகுது, அதை எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியுது, அதை நம்ம அந்த பேர்ல தான் அழைக்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்க தங்கம் செம்பு அப்படின்னு அழைக்கிறது கிடையாது, அதை வளையல்னு சொல்லி கூப்பிடுறோம். ஓகே. இப்ப அந்த வளையல் எடுக்கிறோம், செயின் எடுக்கிறோம், ஒவ்வொன்றையும் தனித்தனியா அதை மறுபடியும் கொடுத்து உருக்குறோம். அதை வந்து வேற இதா மாத்துறதுக்கு, அழிக்கிறதுக்கு அதை வந்து உருக்குறாங்க பொற்கொள்ளர்கிட்ட இருந்து. அப்ப அவங்க வந்து அதை உருக்கும் போது அதுல எல்லாம் இந்த சல்ஃபர் எல்லாம் போட்டு இது பண்ணும்போது அந்த செம்பெல்லாம் உருக்கி விட்டுட்டு பியூரா கோல்ட வரைக்கும் மறுபடியும் உருக்கி எடுக்கிறாங்க. கரெக்டா? உருக்கி ஒரு சின்ன இதுல ஊத்தி தட்டி ஒரு கட்டி மாதிரி ஆக்கிடுவாங்க தங்கத்தை உருக்கும் போது. அப்ப அந்த தங்கத்தை உருக்குன பிறகு அதை பார்த்த உடனே இது வளையல்னு சொல்வீங்களா, இல்ல செயின்னு சொல்வீங்களா, இல்ல கம்மல்னு சொல்வீங்களா? தங்கம்னு பேர் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கழுத்துல போட்டிருந்த வரைக்கும் அது செயின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை கடையில கொடுத்து அங்க மாத்தினோடனே அவன் கட்டியா இவ்வளோன்ட்டு டப்பா மாதிரி அதை எரிச்சு இது பண்ணி எடுத்து கொடுத்த உடனே அது வெறும் தங்கம்னு மாறிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம் அது செயினும் கிடையாது, அதனுடைய யூஸும் கிடையாது, அதை கழுத்துல போடவும் முடியாது அந்த இதை. அப்போ அந்த செயின் எங்க போச்சுன்னு இப்ப நீங்க அந்த உருக்கிட்டீங்க, உருக்கி அந்த நபர் வந்து தங்கத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு எப்ப நான் செயின் கொடுத்தேன், அந்த செயின் எங்க அப்படின்னு கேட்டா அந்த செயின் இருக்கா? இல்லைங்கண்ணா. இல்ல. அப்ப அந்த செயினா இருந்தது இல்லாம போயிருச்சு, கம்மல் இருந்தது இல்லாம போயிருச்சு, வளையல் இருந்தது அதுக்கு மேல அது வளையலே கிடையாது, இல்லாம போயிருச்சு. ஏன் அப்படின்னா அது இது ரெண்டும் சேர்ந்து செம்பும் தங்கமும் சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் வளையல். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் செயின், உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் கம்மல் அப்படின்றது. அப்ப அதை மறுபடியும் பிரிக்கும் போது அதுதான் மரணம், ரிட்டர்ன். அது மறுபடியும் பிரிக்கும் போது அது பழைய நிலைமைக்கு போயிருது. தங்கம் மறுபடியும் உருக்கி எடுத்துடுறாங்க, செம்பை வந்து உருக்கி ஆவியாக்கிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. அப்போ இது ரெண்டும் பழைய நிலைமைக்கு பிரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன இருக்காதாங்க? வளையல் இருக்காது, கம்மல்ன்ற ஒரு பொருளே இருக்காது, செயின்ன்ற ஒரு பொருளே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? அப்ப ஆத்மான்ற ஒரு பொருளே இருக்காது. ஏன் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தப்பதான் அது உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, அது ஆத்மா, அது கண்மணி, கார்த்திகேயன், சாமுவேல் அப்படின்னு ஒவ்வொரு பேர்ல, விமலா அப்படின்னு ஒரு பேர்ல அந்த பேரை வச்சு அந்த ஆத்மாக்கள் அழைக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு உருவம், ஒரு பேரு, ஒரு ஐடென்டிட்டி வந்தது. எப்படி வந்துச்சு அப்படின்னா அதனுடைய சிருஷ்டிப்புல வந்து 2 இன்கிரீடியன்ட் சேர்க்கும் போது வந்துச்சு. மரணம்ன்றது அந்த 2 இன்கிரீடியன்ட் தனித்தனியா பிரிச்சு எடுத்துடுறது பழைய நிலைமைக்கு. அப்ப அந்த 2 இன்கிரீடியன்ட்டும் பழைய நிலைமைக்கு பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உருவாக்கப்பட்ட அந்த ஒரு பொருள் இல்லாமலே போய்விடும். ஆனா அந்த மூலக்கூறுகள் இருக்கு, ஆவி தேவன்கிட்ட இருக்கு, மண் சரீரம் மண்ணுல போயிருக்கு. எப்படிங்க தங்கம் இந்த பக்கம் வந்திருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் அதனுடைய இன்கிரீடியன்ஸ் பழைய நிலைமைக்கு போயிருது. ஆனா அங்க என்னதான் இல்லாம போயிருது? அந்த செயினோ கோல்டோ கம்மலோ இல்லாம போற மாதிரி ஆத்மா என்ன ஆகுது? இல்லாமல் போய்விடுகிறது.
இப்ப புரியுதா மரணத்துல ஆத்மாக்கு என்ன நடக்குதுன்னு? ஏன் ஆத்மா இல்லாமல் போயிடுதுன்னா இது ரிட்டர்ன். ஆவி தேவன்கிட்ட இருந்து வந்துச்சு, தேவன்கிட்ட போயிருது. சரீரம் மண்ணுல இருந்து வந்துச்சு, மண்ணுக்கு போயிருது. ஆவி இது ரெண்டும் சேர்ந்தனால உருவாக்கப்பட்டுச்சு. அது ரெண்டையும் பிரிச்சாச்சுன்னா ஆவி இந்த ஆத்மா இல்லாமல் போய் விடுகிறது. இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஆவி இது ரெண்டும் பிரிஞ்ச உடனே இல்லாமலே போய் விடுகிறது. அந்த இடத்துல அதுக்கப்புறம் செயினோ வளையலோ கம்மலோ தேடினா இருக்காது. அது வந்து இல்லாமலே போய் விடுது. ஏன் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதனுடைய மூலக்கூறு எது சேர்ந்து அது உருவாக்கப்பட்டுச்சோ அது தன்னுடைய பழைய நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அந்த உருவாக்கப்பட்ட பொருள் இல்லாமே போயிருது. அப்ப ஆத்மாவும் மரணத்தின் போது இந்த ரெண்டு காரியங்களும் அதனுடைய பழைய நிலைக்கு போயிட்டனால இதனுடைய பழைய நிலை என்னது? அப்படி ஒரு பொருளே இல்லை. செயின் செய்யறதுக்கு முன்னாடி வெறும் தங்கம்னு தனியா இருந்துச்சு, செம்புன்னு தனியா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதை செய்யும் போதுதான் அது செயினா உருவாக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் அங்க செயின் இருந்துச்சா? இல்ல. ஆனா தங்கம் இருந்துச்சு, செம்பு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஆவி இருக்கு, மண்ணு இருக்கு. இது ரெண்டும் சேரும் போது ஆத்மா உருவாக்கப்பட்டுச்சு. மரணத்துல இது பிரிஞ்ச உடனே அது உருவாக்கப்பட்ட செயினோ அந்த ஆத்மா அப்படின்றது வந்து அதனுடைய பழைய நிலைமை என்னது? ஒண்ணுமே இல்லாது. அது இல்லவே இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ்லயே கிடையாது. அந்த மாதிரி அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தே வெளியே போயிடுது. அது எக்ஸிஸ்டன்ஸ்லயே கிடையாது, அது இல்லாமல் போய்விடுகிறது. புரியுது இல்லையா? அப்ப மரிக்கிறதுல வந்து ஆத்மா மரிக்குது அப்படின்னு சொல்லும் போது அது இல்லாமல் போய்விடுகிறது ஆத்மா. புரியுது இல்லையா? புரியுதுங்கண்ணா. யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது கிளியர் ஆனாதான் அப்புறம் மரித்த பிறகு நரகத்துக்கு எது போக முடியும் அப்படின்ற அடுத்த ஸ்டேஜ் நம்ம, ஏன்னா நரகம்னு ஒரு கான்செப்ட் பாக்குறோம், அதுல ஏதோ போகுதுன்றாங்க வருதுன்றாங்க. அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவா இருக்கக்கூடிய கருத்து வந்து ஆத்மா நரகத்துல நித்தியமா வேதனைப்படுது அப்படின்றாங்க. அப்ப மரணத்துக்கு அப்புறம் ஆத்மா தான் வந்து அப்படியே உயிரோடயே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த கான்செப்டை கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது புரியுது இல்லையா? மரணத்தின் போது ஆவி தேவன்கிட்ட போயிருது, சரீரம் மண்ணுக்கு போயிருது, ஆத்மா அது பழைய நிலைமையாக இல்லாத நிலைமைக்கு, அப்படி ஒரு விஷயமே இல்லாத ஒரு இதுல ஆத்மா இல்லாமல் அழிந்து போய்விடுகிறது, இல்லாமல் போய்விடுகிறது. புரியுதுல்ல? நம்ம வந்து Okay. பைபிள் ஸ்டடியில் பார்க்கும்போது அது இளைப்பாறுதல் இல்ல, அதையும் சொல்றேன். இப்ப வேதம் வந்து அத வந்து மரணத்தை வந்து எப்படி அழைக்குதுன்னா ஸ்லீப், இளைப்பாறுதல், இல்ல மரணம்னு சொல்லுது. ஏன்னா பைபிள்ல வந்து மறுபடியும் நான் எழுப்புறேன் அப்படின்றாரு கல்லறையில. இன்னைக்கு வந்து கல்லறையில் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள்னு வசனம் படிச்சோம். இப்ப கேட்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கல்லறையில வந்து அவங்களுடைய ஆத்மாவை எடுத்துட்டு போய் வைக்கிறது இல்ல, சரீரத்தை உள்ள வைக்கிறோம், அது மக்கி ஒண்ணுமே இல்லாம போயிருது. ஆக மொத்தம் அந்த வச்ச இடங்கள்ல அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல இருந்து அவங்க வருவாங்க அப்படின்றதுக்கு. ஆக்சுவலா சரீரம் மக்கி போயிருது, ஆவி தேவன்கிட்ட போயிருது, ஆத்மா இல்லாமலே போயிருது. இல்லாமல் போடுறதுன்றது வந்து அங்க நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம், இன்னும் வர இதுலயும் படிப்போம். அதாவது பாதாளத்துல வந்து அங்க நினைவோ சிந்தையோ செயலோ எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு வசனத்துல. அப்ப அது வந்து அந்த எபிரேயர் மக்களுக்கு புரிஞ்சுக்கிற விதத்துல, இப்ப தூக்கம் அப்படின்னா நல்ல தூக்கத்துல வந்து நம்ம மணி நேரம் போறது கூட தெரியாது, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அடுத்து நல்ல டீப் ஸ்லீப் ஒன்ஸ் போயிட்டோம்னா அடுத்து கண் திறக்க பார்க்கும்போது தான் அடுத்து நமக்கு கான்சியஸான ஈவெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டைம் பார்த்தோன்னா ஐயோ நீங்க 4 மணி நேரத்துக்கிட்ட 5 மணி நேரத்துக்கிட்ட யோசிப்போம். சில டைம்ல அந்த மாதிரி நடக்கும். அப்ப அந்த ஒரு உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மரணத்தை வந்து தூக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது உயிர்த்தெழுதல்ல வந்து தேவன் எழுப்ப போறாரு, ரிசரக்ஷன், உயிர்த்து எழ வைக்கிறாரு அப்படின்றனால அவங்க தூங்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு உவமையா சொல்ற மாதிரி சொல்றாங்க. லிட்டரலா வந்து அங்க அவங்க எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அது ஆத்மா இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்னா இல்லைன்னா வந்து பிரசங்கில நம்ம படிச்சப்ப இருந்த அந்த வசனத்திலேயே வந்து சொல்ற மாதிரி என்ன சொல்லிருக்கணும்னா, ஆவி தேவனிடத்திற்கு திரும்ப முன்னாடி மண்ணா சரீரம் அந்த மண்ணுக்கு திரும்புறதுக்கு, மண்ணானது மண்ணுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி, ஆவி தேவன் திரும்புறதுக்கு முன்னாடி, ஆத்மா எங்க திரும்புறதுக்கு, நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன் வாலிப பிராயத்திலே உன் நினைன்னு சொல்லி அவரை நினைன்னு சொல்லிருக்கணும். அப்படி சொல்லல. 2 இன்கிரீடியன்ட் தான் இருக்கு. மூணாவது வந்து அவுட்கம், இதனால செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது ரெண்டும் பிரியும் போது அது ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிருது ஆத்மா. அப்ப ஆத்மா இல்லாமல் போய்விடுது அப்படின்றதுதான் உண்மை. அதை வந்து பைபிள்ல வந்து நித்திரை அப்படின்னும் ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க, அந்த இல்லாமல் போயிருது. ஏன்னா மறுபடியும் அப்படி இல்லாமல் போன ஒரு விஷயத்த தேவன் வந்து அது ஒண்ணுமே இல்லாம டோட்டலா போன பிறகு அதுல இருந்து உயிர்த்தெழ வைக்க போறாரு. அதனால அதை வந்து ஒரு நித்திரைன்ற அடையாளமாவும் சொல்லுது. ஓகே, இப்ப இதுல நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். பொதுவா வந்து
மரணத்துல எது மரிக்குது அப்படின்னு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து மரணத்துல இருந்து எது மரிக்குதுன்னு பார்த்தோம். மரணத்துல ப்ராசஸ்ல வந்து ரிட்டர்ன் போயிருது, ஆவி தேவன்கிட்ட போயிருது, மண்ணு சரீரத்துக்கு, இது சரீரம் மண்ணுக்கு போயிருது. அப்போ மரணத்துல மரிக்குதுன்னு சொல்லக்கூடிய, இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னன்னா, இது ரெண்டும் வந்து ஆத்மா. இடமாற்றம் தான் செய்யுது. அதாவது ஆவி வந்து நமக்குள்ள இருந்த ஆவி தேவன்கிட்ட போயிருச்சு, நமக்கு மேல இருந்த அந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கே திரும்ப போயிருக்கு. அந்த ரெண்டு இடத்துக்கும் திரும்பி போயிருக்கு. அப்ப மரிச்சு இல்லாமல் போறதுன்றது என்ன போகுது? ஆத்மா. அப்ப இது ஒரு வசனம் படிக்கலாம். எசேக்கியல்ல 18வது அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்போ பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்ப மரணத்துக்கு ஒரு டெபினேஷன் பார்த்துட்டோம். எது சாவுது அப்படின்னா, பாவம் செய்கிற சரீரமே சாகும்னு இருக்கா? இல்ல. ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிற ஆவியே சாகும்னு கிடையாது. அப்ப எது சாகும்னு போட்டிருக்கு? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்ப சாவு எதுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராசஸ்ல ரெண்டும் ரிட்டர்ன். இல்லாமல் போறது என்ன அப்படின்னா, ஆவி இல்லாம போல, ஆவி அப்படியே தேவன்கிட்ட போயிருது. சரீரம் இல்லாமல் போல, சரீரம் அப்படியே அது முன்னாடி இந்த மண்ணுக்கு திரும்ப போயிருது. அப்ப இல்லாமல் போறது என்னது? ஆத்மா மட்டும்தான். அப்ப பாவம் செய்கிற எதுதான் சாகும்? ஆத்மாவே சாகும். அப்ப பாவம் செய்கிற ஆவி சாகாது, பாவம் செய்கிற சரீரம் சாகாது. அது ரெண்டும் திரும்பிதான் போகுது. எது சாகும் அப்படின்னா, ஆத்மாதான் சாகும். எப்படி சாகும்? ஆவிய தேவன் எடுத்துட்டாருன்னா அங்க சாவு வருது. அப்ப சரீரம் மண்ணுக்கு போயிருது, அந்த ஆத்மா இல்லாமல் போய்விடுகிறது, செத்து போய்விடுகிறது ஆத்மா, பாவம் செய்கிற ஆத்மா. அப்ப பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னும் போது, பாவம் செய்யாத ஆத்மா உயிரோட இருக்குமா? இந்த வசனத்தை நல்லா படிங்க. கடைசி இதுல என்ன போட்டிருக்கு? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்ப பாவம் செய்யாத ஆத்மா என்ன ஆகும்? சில ஆத்மாக்கள் பாவம் செய்யலன்னா சாகாம இருக்குமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்மா மட்டும்தான் சாகல, பாவம் செய்யல. ஓகே, எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கோம் இல்லையா? எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கோம். அந்த வசனத்தையும் படிச்சிடலாம். ரோமர்ல 3வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க. ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்ப எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவர்களாகின்னு சொல்றாரு. அப்ப இதுல வந்து எக்ஸப்ஷனே கிடையாது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், அது வந்து ஃபேக்ட். அப்ப எத்தனை ஆத்மா பாவம் செஞ்சிச்சு அப்படின்னா, எல்லாரும் பாவம் செஞ்சு. அப்ப எல்லா ஆத்மாக்களும் பாவத்துலதான் இருக்கு. ஏன் செய்யுது அப்படின்னா, பாவ சுபாவத்தோடு இருக்கறனால பாவம் செய்யுது, அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாகுது. அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எல்லா ஆத்மாக்களும் என்னது? சாகும், மரிக்கும். அப்ப அதுல விதிவிலக்கு கிடையாது. அப்ப சாவு அப்படின்றது, மரணம் அப்படின்றது வந்து ஒண்ணு, அது எப்படி நடக்குதுன்னா, ஆவி தேவன் திரும்ப அந்த ஆவியை சுவாசத்தை பெற்றுக்கொண்டாருன்னா இது மண்ணுக்கு போயிடும். ஆவி தேவனிடத்துல போறதுதான் மரணம். எதுல மரணம் ஆகுது? சரீரத்துல இருந்து ஆவியை தேவன் பிரித்து எடுத்துட்டாருன்னா ஆவி தேவனுக்கே போயிருது, அது அழியல. சரீரம் மண்ணுக்கே திரும்புது, அது இல்லாமல் போகுது அப்படின்னா மண் எங்க இருந்து வந்துச்சோ அங்கதான் போயிருக்கு. அப்ப இல்லாமல் போறதோ இல்ல மரிக்கிறது அப்படின்றது வந்து எதுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்னா, எல்லாமே ஒரு விஷயம் போகுது மரிக்குது அப்படின்னா அது ஆத்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, மரணம்னா என்ன, மரணத்துல என்ன நடக்குது, உண்மையிலேயே மரணத்துல வந்து எது மரிக்குது, இல்லாட்டி எது மரணத்தில் இல்லாமல் போய்விடுகிறது, ஒண்ணுமே இல்லாம போறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மரணத்துல எது மரிக்கிறது அப்படின்னு பார்த்ததுல ஆத்மா அப்படின்றது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கேள்வி, வேதாகமத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இப்படி சொல்லியிருக்கும் போது இன்னைக்கு கிறிஸ்தவத்துல, அதாவது நான் சொல்றது வந்து பொதுவான ஒரு ரிலிஜியஸ் கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய டீச்சிங்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் விஷயம், ஆத்மா மரிப்பதில்லை. ஒருத்தர் மரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா மரிக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்மா மரிப்பதில்லை மரணத்துல.
ஆனா நம்ம இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருந்தது ஆத்மா மட்டும்தான் மரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம் பைபிள் வசனங்கள்ல இருந்து. ஆனா இன்னைக்கு பொதுவா போதிக்கப்படக்கூடிய ஒரு டீச்சிங் என்ன அப்படின்னா, மரணத்துல வந்து ஆத்மா மரிப்பதில்லை. ஆத்மா மரணத்துக்கு பிறகு நினைவோட இல்லாட்டி நினைவோட பரலோகத்துல சந்தோஷமாவோ இல்லாட்டி நரகத்துல வேதனையோடையும் இருக்கும். அப்ப எங்க போய் ஆத்மா சேருது? ஒண்ணு மரித்த பிறகு இந்த சரீரம் தான் இங்க கிடக்குது, ஆவி தேவன்ட்ட போயிருது. ஆத்மா எங்க போகுதுன்றாங்க? ஆத்மாக்கு மரணம் கிடையாது. எப்படி வந்து ஒரு செயினை செஞ்சுட்டு அதுல இருக்கக்கூடிய தங்கத்தை மறுபடியும் உருக்குன பிறகு அந்த செயின் இல்லாம போயுதுன்றதை ஒத்துக்காம இல்ல மறுபடியும் அந்த செயின் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆத்மா அப்பதான் உருவாக்கப்படுது. அந்த ஆத்மா மறுபடியும் இல்லாமல் போயிடுது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரணத்தின் போது ஆத்மா மரணத்திற்கு பிறகு நினைவோடு ஆக்டிவா பரலோகத்திலேயோ இல்லாட்டி நரகத்திலேயோ உணர்வோடு கூட மகிழ்ச்சியாவோ வேதனையாவோ அப்படி இருக்கணும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய டீச்சிங் என்னன்னா, ஆத்மா ஒருபோதும் மரிக்காது அப்படின்றத நம்புறாங்க. ஆத்மா அழிவில்லாத ஆத்மா. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய? ஆத்மாக்கு அழிவு கிடையாது, அழிவில்லாத ஆத்மா அப்படின்வாங்க. ஆத்மா ஒருபோதும் ஆமா. மரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த டீச்சிங் எங்க இருந்து வந்துச்சுன்னு நம்ம முதல் தேடணும் விஷயம். ஏன்னா ஆத்மா மரிக்காதுன்னு சொல்றதுனாலதான் அந்த ஆத்மாவை மரித்த பிறகு ஆள் மட்டும் தான் மரிச்சிருக்காரு, ஆத்மா உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எங்கேயாவது கூட்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. ஒண்ணு பரலோகத்திலயோ இல்ல நரகத்திலயோ சேர்த்து விடுறாங்க. அப்போ அடிப்படையில வந்து வசனத்தின்படி ஆத்மா மரணத்தில் மரித்து விடுகிறது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து ஆத்மா ஒருபோதும் மரிக்கிறது கிடையாது, அதுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. அது அதனால்தான் நித்தியமாய் மரணமே இல்லாம நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இல்ல நித்தியமாய் மரணமே இல்லாம பரலோகத்துல சந்தோஷமா இருக்குன்றது என்னது அப்படின்னா, இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு, ஆவி தேவன்ட்ட போயிடுச்சு. யாரோடைய ஆவியா இருந்தாலும் தேவன் போயிடுச்சு. அப்ப எது நித்தியமா நரகத்துல எரிய போகுதுன்றாங்கன்னா ஆத்மா. ஏன் நித்தியமா நரகத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்க போது? ஆத்மாக்கு அழிவே கிடையாது, வேதனை மட்டும் பட்டுக்கிட்டே இருக்கும், அழிவே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வச்சுதான் ஆத்மா மரிப்பது இல்லை, அது வந்து அழிவில்லாத ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஆத்மா மரிக்காது அப்படின்றது வந்து தேவனுடைய போதனையா, தேவனுடைய டீச்சிங்கா, அது பைபிள் டீச்சிங்கா? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா கிறிஸ்டியானிட்டிலயோ மற்ற இதுலயோ, இப்ப மற்ற மதத்துல எல்லாம் வந்து ரீஇன்கார்னேஷன்ற பேர்ல சொல்லிடுவாங்க. ஒருத்தர் வந்து மரிக்க மாட்டாரு, அவர் மரிச்சாருன்னா இன்னொரு ஜென்மம் வேற ஒரு இதுல அடுத்த ஜென்மத்துல வருவாரு. அடுத்த ஜென்மம்ட்டு சைக்கிள் ஆஃப் ரீபர்த்னு சொல்றாங்க. அதுலயே என்ன அர்த்தம்? ஒரு ஆத்மா மரித்து ஒண்ணும் இல்லாம போவாது. இந்த சரீரம் மண்ணுக்கு போயிருது, ரைட்டு. ஆனா ஆத்மா என்ன ஆகுது? அடுத்த ஜென்மம்னு எடுக்குது. கிறிஸ்டியனிட்டில என்ன சொல்றாங்க? அடுத்த ஜென்மம்னு எடுக்கிறதுல ஒரே ஜென்மம் தான், ஆனா அடுத்து இது மறிச்ச உடனே நேரா போய் பரலோகத்திலயோ இல்ல நரகத்திலயோ நித்தியமா இருக்க போகுதுன்னு. அப்ப ரெண்டு இடத்துலயும் பொதுவான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆத்மா மரிப்பதில்லை அப்படின்றதுதான். இது புரியுது இல்லையா? கிறிஸ்டியனிட்டில சொல்றதுனுடைய டிஃபரன்ஸ் என்னன்ட்டுன்னு. இல்ல இதுல குழப்பம் இருக்கா? ஏன்னா நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போறோம், ஹெவி டாபிக், அதனால அப்படியே ஸ்லோவா கிளியர் பண்ணிட்டே போவோம். ஆத்மாக்கு மரணமே கிடையாது, அழிவில்லாத ஆத்மான்றது இன்னைக்கு இருக்கிற ரிலீஜியஸ் டீச்சிங். நான் கிறிஸ்டியானிட்டின்ற தனியா சொல்லாம ரிலீஜியஸ் டீச்சிங்னே சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ரீஇன்கார்னேஷன், மறுபடியும் வேற ஜென்மத்துல இது ஆயிட்டே இருப்பாங்க, மறு ஜென்மம் எடுத்துட்டே இருப்பாங்கன்றாங்க. கிறிஸ்டியன்ல அவங்களுக்கு அழிவே கிடையாது, ஒரே இடத்துல நித்தியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாக்கு அழிவே இல்லைன்ற கான்செப்ட் சொல்றாங்க. அப்ப அடுத்த கேள்வி வந்து, ஆத்மா மரிக்காது, ஆத்மாக்கு மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளோடைய டீச்சிங் சொல்லுதா? பைபிள் எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்கா? இல்ல. மாறா நம்ம இப்ப படிச்ச வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? பாவம் செய்கிற ஆத்மாவே என்ன ஆகும்? நித்தியமா இருக்கும்ட்டு. சாகும்னா வந்து அது இல்லாமல் போகும்னு அர்த்தம். டெத், ஒண்ணுமே இல்லாம போயிடும்னு அர்த்தம். அப்ப எத்தனை ஆத்மா அப்படி ஆகுதுன்னா, எல்லோரும் பாவம் செஞ்சிருக்காங்க. அப்ப பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்னா எல்லோரும் சாகுறாங்க. அப்ப எல்லா சாகுறாங்கன்னா எது சாகுது? ஆத்மா சாகிறது, எல்லாருடைய ஆத்மாவும் சாகிறது. சாகாமல் நித்தியமா ஒரு ஆத்மா இருக்கவே முடியாது அப்படின்றத. மரணத்தில் ஆத்மா சாகிறது. ஏன்னா மீதி ரெண்டு பொருளும் அது இடத்துக்கே திரும்ப போயிருது. அப்போ இந்த உபதேசம் எங்க இருந்து வந்துச்சு? மரணம் இல்லாமல் அழியாத ஒரு இது காரியம் இருக்கு இல்லையா? ஆத்மா நீ இருக்கிற அப்படின்னா நீ என்னன்னைக்குமே அழிய போறது கிடையாது, நீ அப்படியே இருக்க போற அப்படின்ற இந்த உபதேசம் வந்து கிறிஸ்தவமும் நம்புது, மற்றவங்களும் நம்புறாங்க. அப்ப இந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு ஒரு காரியம் இருக்கு இல்லையா?
யாருக்காவது ஐடியா இருக்கா இல்ல இந்த காரியம் எங்க இருந்து வந்துச்சுன்ட்டுன்னு? சரி, தேவன் புற மதத்துல இருந்து வந்ததானே? புற மதத்துல இருந்து வந்திருக்கு. சரி, அது ஒரு பாயிண்ட். ஏன்னா புற மதத்துக்கே எங்க இருந்து வந்துச்சு? எல்லாருக்கும் ஒரு அடிப்படை வேணும் இல்லையா? சோ அது நிறைய விஷயங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது அப்படியே பார்ப்போம் நிறைய. ஏன்னா இந்த நரகம்ன்ற டாபிக்லயே நரகம்னா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை இருக்கு இல்லையா? அந்த கற்பனையே எங்க இருந்து வந்துச்சுன்னு நம்ம எடுத்து படிக்க போறோம். அந்த காரியங்கள் அப்புறம் பைபிள்ல ஒரிஜினலா நரகம்னா எப்படி இருக்கும்ன்றத அதுக்கப்புறம் திரும்ப பார்க்க போறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்ப இதுல வந்து தேவன் பைபிள்ல சொன்னது என்னன்றதை பார்த்துட்டோம். பாவம் செய்கிற ஆத்துமா நித்தியமா அழிவில்லாம இருக்க போறதே கிடையாது. பாவம் செய்கிற ஆத்மா என்ன கட்டளை? சாகும். அது எத்தனை ஆத்மா? எல்லா ஆத்மாவும் பாவம் செஞ்சிருக்கு, அதனால எல்லா ஆத்மாவும் சாகும். இது தேவன் கொடுத்த கட்டளை. அப்ப இந்த சாகாமை அப்படின்ற நித்தியமா இருக்க போறது இல்ல, அடுத்தடுத்த ஜென்மத்துல நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்க போறோம், இந்த ஜென்மத்துல இப்படி பிறந்துட்டோம், அடுத்த ஜென்மத்துல வேறையா வாழ்வோம், அதுக்கடுத்த ஜென்மத்துல வேறையா வாழ்வோன்ற உபதேசமா இருக்கட்டும் மற்ற மதங்கள்ல இருந்து, இல்ல கிறிஸ்தவத்துல வந்து இந்த ஜென்மத்துல நீ வாழ்ந்ததுக்கு உனக்கு மரணம்ன்றது வந்து வெறும் சரீரம் மட்டும் தான் மண்ணுக்கு போகுது, ஆனா நீ அதாவது ஒரிஜினலா அந்த ஆத்மான்னு உருவாக்கப்பட்டது வந்து அழிவில்லாமல் நித்தியமா இருக்க போகுதுன்றதுக்கு வந்து நேர் எதிர்மாறா ஆத்மா சாகும்னு பைபிள்ல நம்ம பார்த்துட்டோம். இப்ப தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு வசனத்தை எடுத்து படிக்கலாம். இந்த வசனம் நான் போடல, இதுல இப்ப கடைசியா தான் எடுத்தேன். யாராவது பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்துங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 17வது வசனம். நான் இந்த ஸ்லைட்ல போடல, இது கடைசியா இப்பதான் இது பண்ணது. ஸ்லைட் அனுப்பும் போது ஆட் பண்ணி அனுப்புறேன். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே, அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் அப்படின்னு இருக்கு. இது உள்ள நம்ம இப்ப டீட்டெயிலா போனோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மரணம் குறித்து படிச்ச வீடியோக்கள்ல இதை டீட்டெயிலா ஒவ்வொரு வசனத்தையும் ரொம்ப பார்த்திருக்கோம். இப்போ வந்து நம்ம நரகம் போறதுக்கு முன்னாடி இது ஒரு சும்மா ஒரு அவுட்லைன், ஒரு ஃப்ரெஷ்அப். ஏன்னா அது வந்து ஏற்கனவே 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நம்ம படிச்சது, யூடியூப்ல இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கலாம். இருந்தாலும் இப்ப இந்த இதுக்காக ஒரு சின்ன டச்சப் மட்டும் பண்றோம் நம்ம இந்த இது ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. இதுல ஆண்டவர் தேவன் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்போ ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அதை நீ புசிக்கும் நாளிலே அப்படின்னும் போது என்ன செய்வ? சாகவே சாவாய் என்று கட்டளையிடுறார். அப்ப அந்த கீழ்ப்படியாமை நீ செய்யும் போது அந்த கீழ்ப்படியாமைனால அந்த பாவத்தின் நிமித்தமாக சாகவே சாவாய்ன்னு சொல்லும் போது எது சாவும்? ஏற்கனவே நம்ம வசனத்துல என்ன பார்த்தோம்? சாவக்கூடியது என்னது? ஆத்மா மட்டுமே சாகக்கூடியது, ஆத்மா தான் சாகக்கூடியது. அப்ப நீ சாகவே சாவாய்ன்னு சொல்லும் போது இவர் எதை மீன் பண்ணி சொல்றாரு இந்த வசனத்துல? ஏன்னா சாவுன்றது ஆத்மாக்கு மட்டும்தான் வர முடியும். மற்றபடி மீதி ரெண்டும் ரிட்டன். ஆவி தேவன்கிட்ட போயிருப்போது மண்ணுக்கே திரும்ப போகுது. நீ உருவாக்கப்பட்டு நீயா இருக்கிறிய, அந்த நீ செத்து போவன்றது வந்து ஆத்மா. அப்ப நீ இதை புசிக்கும் நாளிலே நீ அந்த ஆத்மாவை இருக்கிற நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்றாரா இல்ல என்ன பண்ணிருக்காரு? கட்டளையிட்டார். இட்ஸ் அ கமாண்ட், ஆர்டர் பண்ணிருக்காரு, கட்டளையிட்டார். நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கீழ்ப்படிதல் மீறுதல் பாவம் உள்ள என்டர் ஆகும் போது, பாவம் உனக்குள்ள வரும்போது நீ என்ன ஆவன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு? நீ சாகவே சாவாய். அந்த நீன்றது வந்து என்னது அப்படின்னா ஆத்மா. ஆத்மா தான் சாக முடியும், அந்த ஆத்மா சாகவே சாகும் அப்படின்றாரு. அப்ப இந்த சாகாமை நித்தியமா நரகத்துல இருப்போம்ல, நித்தியமா பரலோகத்துல இருப்போம்ல, நித்தியமா வேற வேற உருவம் எடுத்து வேற வேற ஜென்மத்துல நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போன்ற அந்த டீச்சிங், நித்தியமா இருக்கக்கூடிய டீச்சிங், அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாத்தான்கிட்ட இருந்து வந்துச்சு அந்த உபதேசம். எல்லா மதத்திலையும் இன்னைக்கு கிறிஸ்தவம் உட்பட அந்த டீச்சிங் எடுத்துதான் வச்சிருக்காங்களே தவிர தேவன் சொன்ன உபதேசத்தை விட்டாச்சு. சோ சாத்தான் எங்க சொன்னான்னு பார்த்தோம்னா ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 3:4 படிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே. இல்ல ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3வது வசனம் தான் படிக்கிறீங்க? 3வது 4வது 5வது 3 வசனம் படிக்கிறீங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள்
சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஓகே, அப்ப இந்த தேவன் வந்து இந்த கனியை புசிக்கும் நாள்லே நீ சாகவே சாவாய் அப்படின்னு கட்டளை இட்டார் அப்படின்னா உன்னுடைய ஆத்மா சாகும், அந்த நிலைக்கு போயிடும், சாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறுபடியும் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்னு சொல்றாரு. இந்த ஆதாம் செய்த பாவத்தினால எல்லாருமே பாவிகளாகி எல்லோரும் பாவம் செஞ்சனால எல்லாருமே சாகுறாங்க, எல்லாருடைய ஆத்மாக்களும் சாகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப இந்த சாகாமை எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்திரீ கிட்ட வந்து கேட்கும் போது ஸ்திரீயை நோக்கி இந்த முதல் கேக்குது, இந்த சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொன்னோடனே தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு, உங்கள் ஆத்மாக்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்க, ஏன்னா ஆத்மா தான் சாக முடியும்னு பார்த்துட்டோம், அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்பயுமே உயிரோடையே தான் இருப்பீங்க. அதுவும் எப்படி உயிரோட இருப்பீங்க? நித்தியமா நீங்க எப்படி பண்ணாலும் உயிரோட இருப்பீங்கன்றது காரணம் உங்களுக்கு மரணமே இல்லாத அழியாமை தன்மைக்கு நீங்க போய்விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. ஸோ இப்ப இதுல வந்து நிறைய காரியங்கள் இருக்கு, நம்ம இப்ப டைம் ஆயிட்டு இருக்கு, ஸோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காரியத்தோட. அப்போ பிசாசு வந்து சொல்லும் போது தேவன் ஒருவரே இம்மாற்றல், சாகாமை உள்ளவரும், அவர் ஒருவர் தான் சாகாமை உள்ளவர். தீமோத்தேயுல வருது இல்லையா, அவர் ஒருவரே சாகாமை உள்ளவர். அப்ப வேற நம்ம எல்லாம் சாகாமை உள்ளவர்களா? இல்ல, சாகிற போகிறவர்கள். நம்ம எல்லாருக்குமே மரணம்ன்றது இருக்கு. அப்ப மரணம் அப்படின்றது இருக்கு அப்படின்னா எது சாகும் அப்படின்னா ஆத்மா. அப்ப இந்த டீச்சிங்கே மாத்தி மனிதர்களுடைய ஆழ் மனசுல வந்து மரணம் அப்படின்னு நடந்தா கூட மரணத்துல ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த மரிக்கக்கூடிய ஆத்மா மரிக்கிறதே கிடையாது, அது நித்தியமா தொடர்ந்து அதுக்கு முடிவே இல்லாம கடவுளை போல இட்டர்னலா வாழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற கான்செப்ட் சொன்னது சாத்தான். நீங்க தேவர்களை போல ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் சாகாதபடிக்கு அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அதை சாப்பிட்றதுனால நீங்க சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு இருக்காரு. இப்ப இந்த டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? கிறிஸ்டியானிட்டிலயும் சரி மற்ற ரிலிஜன்லயும் சரி மரித்த பிறகு ஆத்மா நித்தியமா இருக்கும். அதுக்கு பேரே வந்து அழிவில்லாத ஆத்மா அப்படின்றாங்க. அப்ப அந்த அழிவில்லாத ஆத்மா நரகத்துல போனாலும் மரிக்கிறது கிடையாது, அது உயிரோடையே நித்தியமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வேதனையில. பரலோகத்துக்கு போச்சுன்னா அங்க நித்தியமா அங்கேயே இருக்கு அப்படின்றாங்க. அப்ப பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் என்ன போகுது அப்படின்றத நம்ம படிப்போம். ஏன்னா ஏதோ ஒண்ணு பரலோகத்துக்கும் நம்ம இது பண்றாங்க, நரகத்துக்கு போகுதுன்னு வசனங்கள் நிறைய இருக்கு. நம்ம வந்து இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துகிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய டீப்பான காரியங்கள் இருக்கு. அப்ப அது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறோம். அப்ப அங்க உள்ள டீப்பா போகும்போது ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போய்கிட்டு இருக்கோம். புரியுது இல்லையா? சோ அப்ப இன்னைக்கு பார்த்த விஷயத்துல வந்து ஆத்மா மட்டும்தான் மரணத்துல சாகுது, மீதி எல்லாமே தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பி போயிருது. அப்ப மரணம்ன்றது வந்து அடிப்படையில தேவன் சுவாசத்தை எடுத்துடுறது, ஆவிய தேவன் திரும்ப எடுத்துடுறது மரணம். அப்ப மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்புது. ரெண்டும் திரும்ப போயிடுச்சுன்னா லிட்டரலா எது மரிக்குது எது இல்லாமல் போயிருது. மரணத்துல அது ஒரு விஷயமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிருது, அதன் பேர் முதலா எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிருது அப்படின்றது வந்து ஆத்மாக்கு. அப்போ ஆத்மா அழிவில்லாத ஆத்மா கிடையாது, அழிவுள்ள ஆத்மா. ஏன் அழிவுள்ள ஆத்மானா பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எத்தனை ஆத்மா பாவம் செஞ்சுன்னா எல்லா ஆத்மாக்களும் பாவம் செய்து எல்லாருமே சாபத்துக்குள்ள வரும். அப்ப சாகாமை அப்படின்ற டீச்சிங்கோ அழிவில்லாத ஆத்மா அப்படின்ற டீச்சிங்கோ எங்க இருந்து வந்துச்சுன்னா சர்ப்பத்தின் மூலமா வந்துச்சு. இது எல்லா மதத்திலையும், கிறிஸ்தவம் உட்பட எல்லா மதத்திலையும் இருக்கு. அப்ப தேவன் ஆத்மா மரிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவமா இருக்கட்டும் மற்ற மதங்களா இருக்கட்டும், ஆத்மா அழிவில்லாதது, அது அழிவில்லாத ஆத்மா மரிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றது, நம்புறது, அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா வசனத்துல இவ்வளவு ஆழமா பார்க்க முடியாம, இதுக்கான இன்னொரு காரணம் என்ன, நிறைய வந்து இந்த ரிலீஜியஸ் டீச்சிங், ட்ரெடிஷ்னல் டீச்சிங் இதெல்லாம் உள்ள வந்துட்டனால நமக்கு வந்து நிறைய பச்சை கண்ணாடிகள், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கமே வந்து நமக்கு எல்லா விதத்திலையும் காலகாலமா 1700 வருஷங்களா போட்ட பச்சை கண்ணாடிகளை கொஞ்சம் கொஞ்சமா கலட்டிட்டு வசனத்தை வசனத்தின்படி பார்க்கறதுக்கு தான் இந்த
பைபிள் ஸ்டடியை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம இன்னைக்கு மரணத்தை குறித்து ஒரு டீட்டெயில்டா ஒரு காரியங்களா பார்த்து முடிச்சிட்டோம். மரணம்னா என்ன அந்த இதுல. நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் கொஞ்சம் மரணத்தை பத்தின டீட்டெயில் போயிட்டு அதுக்கப்புறம் ஹெல் எப்படி இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துச்சு, பைபிள்ல எப்படி அந்த வார்த்தைகள் வந்துச்சு, அது எங்க இருந்து ஆரிஜின், என்ன மீனிங் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். இப்ப வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல தம்பி, நல்ல கிளியரா ஓகே, கிளியரா இருக்கு. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் அப்புறம் நம்ம இதுல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீக் வேணாலும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இவர் இருக்காருல்லண்ணா, மார்ட்டின் லூத்தர் கிங். அப்ப 1500ல தான் அந்த இது வந்து தனியா வந்தாரு. அப்போ அவருக்கு கூட அந்த ஆத்துமாவை குறிச்சு ஒரு இது வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கலையோ? இல்ல ஆக்சுவலா இல்ல வந்து இப்ப பண்றாங்களா? இல்ல 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 ஒரு சிலர் அந்த காலத்துல இருந்து சொன்னவங்க இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப மினிமலானது. மெஜாரிட்டி தான் வந்து என்னைக்குமே டாமினேட் பண்ணி எடுத்துட்டு போவோம். புரியுது இல்லையா? யார் அதிகமான ஒரு இதுல இருக்காங்களோ, அதாவது நிறைய பேர் சொன்னா அது உண்மையாயிரும்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி. அதுவும் எது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குதோ அதை எடுத்துப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து இதெல்லாம் வந்து ரிலிஜனை வந்து ஒரு பயம் வச்சு கொண்டு வர்றதுக்கு இன்னும் ஈஸியான டூல்ஸ் இதெல்லாம். அது ஒண்ணு. சில காரியங்கள் வந்து அன்னைக்கு இருந்த ரிலீஜியஸ் ஆட்கள் வந்து அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன்லயே நிறைய விஷயங்கள்லாம் வந்து வேணும் பர்பஸ்ஃபுல்லாவே மாத்திருக்க காரியங்கள்லாம் கூட இருக்கு பைபிள். அதெல்லாமே நம்ம இன்னும் வர வாரங்கள்ல 2-3 வாரத்துல அதெல்லாம் கூட படிக்க ஆரம்பிப்போம், பார்ப்போம். ஸோ அதனால அவங்க எல்லாம் மாறி வந்தப்போ கூட நிறைய காரியங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா எல்லா டைம்லயுமே வந்து இந்த ட்ரூத்தை பேசிக்கிட்டு இருந்த ஆட்களும் இருந்திருக்கிறாங்க இதுல இருந்து. ஆனா மெயின் லைன்ல வரும்போது எல்லாமே மெயின் லைன் சொல்லும் போதே கேத்தலிக்ல இருந்து மெயினா பிரிஞ்ச ப்ராட்டஸ்டன்ட், இப்ப அதுல இருந்து ஈவன் பெண்டிகாஸ்டல் இந்த ஆங்கிலிக்கன் இதுல இருந்து தான் இவ்வளவு நாள் வந்து மெயின் லைன் சொன்னாங்க. இப்ப பெண்டிகாஸ்டே மெயின் லைன் ஆயிடுச்சு, அது பெண்டிகாஸ்டல் மெயின் லைன் ஆயிடுச்சு. அதுல இருந்து இன்னும் நிறைய கரிஸ்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மெயினான ஃப்ளோல என்ன இருக்கோ அந்த இதை தான் அடாப்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. இதை இன்னும் படிக்க தான் ஒரு தெளிவே வரும். இல்லைன்னா ஏன்னா நமக்கு வந்து இது ஒரு கான்செப்ட் இப்படி மாறி இருக்கு அப்படின்றதே வந்து நம்ம காட்டுக்கு எட்டாத அளவுக்கு நமக்கு பச்சை கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தேவன் வந்து சாகவே சாவாயின்வாரு, அதே மாதிரி இங்க பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்ன்றாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம வந்து அழிவில்லாத ஆத்மாக்கு அழிவே கிடையாது, அது நித்தியமா இருக்கும்னா இந்த வசனத்துக்குலாம் மாறா இருக்கேன்னு நம்ம பாக்குறதே இல்லை. அழிவில்லாம இருக்கும் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனமும் கிடையாது. ஆனா அதை நம்புறோம் நம்ம. புரியுது இல்லையா? அந்த கான்ட்ராஸ்ட். ஏன் நம்ம வசனத்துல இருக்கிறத பார்த்தாலும் 100 தடவை படிச்சாலும் அதை நம்ம மைண்ட் ஏத்துக்காம என்ன இது பண்றது சொல்றதை கேட்கிறோமோ அது வந்து என்னன்னா ரிலீஜியஸா ட்ரெடிஷ்னலா நமக்கு அதுவே சின்னதுல இருந்து ஃபீட் பண்ணனால அங்க வந்து ஒரு பிழையே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் நம்ம பச்சை கண்ணாடின்றோம். பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே பச்சையா தான் தெரியும், எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தெரியும். அதை கொஞ்சம் கொஞ்சமா கலட்டிட்டு பார்க்க ஆரம்பிச்சோம்னா தான் அந்த கலர் டிஃபரன்சஸே தெரிய ஆரம்பிக்கும். ஆமா, இங்க வேற மாதிரி இருக்கு, இங்க வேற கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கமே. புரியுதுல்ல? ஓகே, புரியுதுங்க. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். வேற எதுவும் கொஸ்டின் இல்ல? ஓகே, இல்ல தம்பி. சிஸ்டர் நீங்க ப்ரேயர் பண்றீங்களா சிஸ்டர் வசந்தி? ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல கர்த்தாவே, அப்பா நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இங்கிருந்தோ இருந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து கொண்டு வந்து அப்பா இந்த பைபிள் ஸ்டடி மூலியமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரம் அல்லாமல் அப்பா இந்த காரியங்கள் மூலியமாக எங்களோட உள்ளான மனுஷி இட்ஸ் கெட்டிங் ஸ்ட்ரென்தன்ட் டே பை டே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல ஒரு காரியங்களை, நல்ல உண்மைகளை ஆண்டவரே தாசர் மூலியமாக எங்களுக்கு தருகிறீர், அதற்காக நன்றி. அருகதையற்ற எங்களுக்கு we are not worthy ஆண்டவரே. இதெல்லாம் இவ்வளோ ஹை டீச்சிங், இதுக்கெல்லாம் ஒரு நாங்க தகுதியே இல்லாம இருந்த எங்களுக்கு நீர் அப்பா அள்ளி தருகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பலன் அடைந்து நாங்கள் மற்றவர்களை பலப்படுத்த, மற்றவர்களுக்கும் போதிக்க எங்களுக்கு கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு வாரமும் தடையில்லாமல் நடக்க அப்பா பேசுகிற தாசனை உம்முடைய
கரத்திலே மூடி மறைத்து இன்னுமாக ஆண்டவரை காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு சொல்லித்தர இவருக்கு சுகத்தையும் பலத்தையும் இந்த உஷ்டமான நேரத்திலே அப்பா நீர் பாதுகாத்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நல்லா இதை நரிஷ் பண்ணணும், இதை நல்லா நாங்க தியானிக்கணும்ப்பா. இந்த வார்த்தைகளை நாங்க நல்லா உள் வாங்கிக்கணும். அப்படியாக அந்த தயவும் எங்களுக்கு கட்டுநெடுமையாக சொல்கிறோம். எங்களையும் எங்க குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. எல்லாருக்கும் Thank you. ஸ்தோத்திரம். Praise the Lord.